அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகளே, இன்றைய நாள் எங்களுடைய இந்த ஜனாசா குளிப்பாட்டுவது, கஃனிடுவது, அதனை எவ்வாறு அடக்கும் முறை என்பதை பற்றி தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய மட்டக்குழியைச் சேர்ந்த பஸ்மின் ஹாஜி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்றவராக சுமாராக 2500 அதாவது பல மையத்துகளை தன்னுடைய கையாலே அடக்கம் செய்து குளிப்பாட்டி கப்பன் செய்து அடக்கம் செய்த ஒரு மனிதர் மாஷா அல்லாஹ் அனுபவத்தில் முக்கியமானவராக வந்திருக்கிறாங்க. கனிமானவர்களே, முதலாவதாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஒரு மையத்து எங்களை வீட்டில் ஒருத்தர் மௌத்தாயிட்டாருன்னு சொன்னால் ரெண்டாவது விஷயம் செய்யணும் என்னன்னா, சில நேரங்களில் மரணிக்கிறவர் மரணிக்க முதல் என்ன செய்வார், வாய் மூடி இருக்கும், மரணித்த பிறகு வாய் திறந்து இருக்கும். அல்லது மரணிக்க முதலும் சரி மரணித்த பிறகும் சரி அவருடைய வாய் ஓப்பனாக இருந்தால், அவர் மவுத்து வந்து ஓப்பனாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், சின்ன ஒரு துண்டோடு போட்டு அந்த வாயை இப்படி சேர்த்தவர், இப்படி தாடியோடு சேர்த்தவர்னா வச்சு இப்படி கட்டி விடும். இல்லை அவருடைய வாய் வந்து ஓப்பனாக இல்லை, மவுத்து வந்து க்ளோஸாக தான் இருக்குதுன்னா நோ ப்ராப்ளம், நாங்கள் எதுவும் கண்ட்ரோல் பண்ணுறது அவசியம் இல்லை. இது நாங்கள் வீட்டுக்குள்ளே செய்ய வேண்டிய முதலாவது விஷயம் மவுத்தானதுக்கு பிறகு. ரெண்டாவது விஷயம் என்ன செய்யணும்னா, சகோதரர்களே, வீட்டுக்கு வெளியில் செய்ய வேண்டிய வேலை, ஒருத்தர் மரணிச்சிட்டாருன்னு சொன்னால் முதலாவது நாங்கள் டாக்டரை கூட்டிகிட்டு வருவோம். டாக்டரை கூட்டிகிட்டு வந்து அவர் என்ன செய்வாருன்னா, அந்த மையத்தினுடைய மரணப்பதிவு, அதாவது இவர் எந்த ரீசனால் மரணிச்சிருக்கிறாரு என்றது அவர் கவனிப்பார். சில நேரம் அவங்களுடைய ரிப்போர்ட் கேட்பாங்க, நீங்கள் டாக்டரை சந்திச்சிருக்கீங்களா, என்ன மெடிசின் தந்தாங்க, எல்லாம் கேட்டு அவர் அதை பார்த்து ரீசன் எழுதி தருவார், இவர் மவுத்தானதுக்குரிய ரீசன் என்ன. அதற்கு பிறகு என்ன செய்வோம்னா, நாங்கள் அந்த டாக்டர் தார அந்த ரிப்போர்ட்டோட மவுத்தானவர்களுடைய என்ஐசி போட்டோ காப்பியையும் இப்போ இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் போவோமே எங்கள் குடும்பத்தில், அவரோட என்ஐசி போட்டோ காப்பியையும் எடுத்துக்கொண்டு இப்போ நாங்கள் ரெஜிஸ்டர் தான் போவோம். யார் அந்த ரெஜிஸ்டர் இருந்தால் அவர் தான் மரண பதிவாளர், அவர் தான் எங்களுக்கு அந்த டெத் சர்டிஃபிகேட் தரப்போ போகிறார். அவர் அந்த சர்டிஃபிகேட்ல இப்போ டீட்டெயில்ஸாக டாக்டர் நந்தத்தோட எல்லாத்தையும் வச்சு ஒரு ரிப்போர்ட்டை தயார் பண்ணுவார். அந்த ரிப்போர்ட்டை சேர்த்து எடுத்துக்கொண்டு அதில் அவர் கேட்பாரு, நீங்கள் மையத்தை அடக்கிறதுக்கு அவர் தான் அனுமதி தரணும். தாரத்தோட கேட்பாரு, நீங்கள் எங்கே அடக்கம் செய்ய போறீங்க, தெய்வலப்பட்டியில் அடக்கம் செய்ய போறீங்களா, குப்பியாவத்தையில் அடக்கம் செய்ய போறீங்களா, இல்லை மாளிகாவத்தையில் அடக்கம் செய்ய போறீங்களான்னு கேட்பார். நாங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவர் அழகாக பதிஞ்சு எங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் தருவார். அதை எடுத்ததுக்கு பிறகுதான் நாங்கள் மையத்துக்குடைய அடுத்த கட்ட வேலை செய்யலாம். என்னது, குளிப்பாட்டி கவர் செஞ்சு பண்டிகை கொண்டு வர, அடக்கம் கொண்டு வர, இந்த விஷயமெல்லாம் இந்த டாக்டர் ரிப்போர்ட் மரண பதிவாளர் ரெஜிஸ்டருக்கு பிறகுதான் நாங்கள் எல்லாம் செய்யலாம். அது வரைக்கும் கைவிட்டேன். சகோதரர்களே, இப்போ நீங்கள் இந்த ரிப்போர்ட்டை எடுத்துக்கொண்டு யாருமா தெய்வட பள்ளிக்கு போனீங்கன்னு சொன்னால் சில நேரங்களில் வீட்டிலேயே கபன் செட் இருக்கு. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அங்கே போனீங்கன்னா பள்ளிவாசல்லையே கபன் இருக்கு. இல்லை எங்கள் ஏரியாவில் தெரியும் எங்களுக்கு இந்த இடத்துல கபன் இருக்குதுன்னா நாங்கள் அந்த கபன்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளேன். அந்த கபன் செட்டுக்குள்ளே பாய் இருக்கும், கபன் துணி இருக்கும். ஆண் மையங்கள்னா 3 செட் இருக்கு. ஒன்று சாரன், இன்னொன்று ஷர்ட், இன்னொன்று தலைப்பாகத்துற மாதிரி ஒரு உணவு இருக்கு. பெண்கள்னா 5 வகையான செட் இருக்கு. கண்ணியமானவர்களே, இந்த உறுப்போடு சேர்த்து மையத்துக்கு தேவையான கற்பூரங்களா இல்லை ஏனைய வாசனை திரவியங்கள் எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். இந்த பெக்கோட தெய்வட பள்ளியில் உங்களுக்கு அடக்கம் செய்கிறதுக்குரிய ஏற்பாடு செய்வாங்க. அதே மாதிரி மையத்தை உங்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணணுமா, ஏற்ற வரணுமா, என்ன செய்யணும், அதுக்கு வாகன அரேஞ்ச்மெண்ட் எல்லா பள்ளியிலும் இருக்குது. தெய்வட பள்ளியில் ஜனாசாக்கள் எங்கெல்லாம் அடக்கப்படுவாங்க, அவங்க ஒரு வாகனம் வச்சுருக்கிறாங்க, அந்த ஏற்பாடு செய்வாங்க. சகோதரர்களே, இதற்கு பின்னால் எங்களுக்கு சில நேரங்களில் சின்ன ஒரு சார்ஜ் வந்து எடுப்பாங்க. இப்போ நாங்கள் அந்த அடக்கிறதுக்குரிய பலக சாமான், அதே மாதிரி கஃன் துணி சேர்த்து எல்லாம் நாங்கள் எடுக்கிறப்ப சின்ன சார்ஜ் வந்து எடுப்பாங்க. நாங்கள் பேசி தீர்மானிச்சு கொள்வோம். இதற்கு பின்னால் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எங்களோட வீட்டுக்கு வந்து நாங்கள் என்ன செய்யணும்னா, முதலாவது இந்த இருக்கிற போனிக்கா வந்து இன்றைக்கு எல்லாரும் நினச்சிக்கொள்ளுங்க, இதுதான் இந்த ஜனாசான்னு நினச்சிக்கொள்ளுங்க. இது நான் தான் படுத்திருக்கிறேன். இந்த அஹ்மத், என்ற பேர் அஹ்மத், இந்த அஹ்மத் தான் நான் இன்றைக்கு படுத்திருக்கிறேன். இந்த உணர்வோட இந்த போனிக்காவை பார்ப்போம். நான் தான் படுத்திருக்கிறேன். இன்னைக்கு என்னதான் குளிப்பாட்ட போகிறாங்க உணர்வோட பார்ப்போம். இப்போ இந்த மையத்தை என்ன செய்ய மாட்டேன், நான் மௌத்தாவை போக்கில் சில நேரங்களில் கொஞ்சம் என்ன செய்வார்,
ஷர்ட்டோடையோ சாரனுடையோ இறுக்கமான உடுப்போட மரணிச்சிருப்பாருன்னா அந்த உடுப்பை கொஞ்சம் கலட்டிட்டு சொத்தான ஒரு உடுப்போட்ட போடும். சோதரர்களே, மௌத்தானது வீட்டுலன்னா தான் இந்த சட்டம். மௌத்தானது ஹாஸ்பிட்டல்லே ஆயிருக்கும்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலில் அங்கே டாக்டர்கள் இருக்கும். சில நேரம் அங்கேயே என்ன செய்வாருன்னு சொன்னால் பெரியவர் இருப்பார், அவர் கரெக்டாக ரிப்போர்ட் எழுதி தருவார். நாங்கள் திரும்ப ரெஜிஸ்டர்கிட்ட போகணும் எல்லாம் இல்லை, அவரே டீட்டெயில்ஸாக மொத்தமாக எல்லாம் அழைக்கிற விஷயம் எல்லாமே கிளியர் பண்ணி தந்துடுவார். நாங்கள் தாராளமாக மையத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு கொண்டு வந்தோ இல்லை கரெக்டாக பள்ளிவாயிலே கொண்டு போய் அடிக்கழுவுறதோ அந்த விஷயங்களை செய்யலாம். சோதரர்களே, நாங்கள் எப்படின்னா மையத்தை நாங்கள் வீட்டில் வைக்கும் பொழுது இந்த மாதிரி நாங்கள் வச்சிருக்கிற முறையை இப்படி இப்போ எங்களுக்கு இந்த சைடுன்னு சொன்னால் இந்த தலை இவ்வளவு பார்த்த மாதிரி நாங்கள் மையத்தை வீட்டில் வச்சுக்கொள்வோம். லேசான குடல் உண்டால போத்தி இப்போ அந்த மையத்துக்கு முதலாவது என்ன செய்யணும், தண்ணீர் கட்டிய நிலைமையில் தான் நாங்கள் என்ன செய்வோம், மையத்தை நாங்கள் வச்சுக்கொள்வோம். அடுத்தது சில நேரங்களில் சில பேர் என்ன செய்வோம், மூட்டாயிட்டாங்கன்னு சொல்லி கதை எழுது பிஹெச்க்கு போகிறது, ஒடிஸ்ட்டை போகிறது, அப்படி ஒன்றுமே தேவையில்லை. நாங்கள் அழகாக ஆறுவதாக டாக்டர்கிட்ட போனோமா, அந்த ரிப்போர்ட் எடுத்து கொண்டு ரெஜிஸ்டர்கிட்ட போகணுமா, அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து பள்ளிக்கு போகணுமா, அடுத்த விஷயங்களை நாங்கள் அழகாக செஞ்சு கொண்டே இன்ஷா ஆண் மையத்தாக இருந்தால் எப்படி, பெண் மையத்தாக இருந்தால் எப்படி, அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணின மையத்தாக இருந்தால் எப்படி, எல்லா விஷயங்களையும் இன்றைக்கே எங்கள் பஸ்லானவங்க அழகான முறையில் தெளிவுபடுத்துவாங்க. இன்ஷா மிக அவதானத்தோடு இன்ஷா நாங்கள் கேட்டுக்கொள்வோம். சகோதரர்களே, உங்களுக்கு இதில் ஏதாவது புரியாமல் இருந்தால் இன்ஷா நீங்கள் இந்த நிகழ்ச்சி முடிகிற சந்தர்ப்பத்தில் கேட்கலாம். அல்லது உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வருகிறது, இந்த கட்டத்தில் என்ன செய்யறதுன்னா இன்ஷா நாங்கள் எங்களால் இந்த இடத்துல அதுக்குரிய ஆன்சர் தருவோம். இன்ஷா அவ்வாறு இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அதை நோட் பண்ணி அந்த கேள்வி கேட்குறவர்களுடைய ஃபோன் நம்பரை கால் பண்ணியோ வாட்ஸ்அப்லையோ நாங்கள் உங்களுடைய கேள்விக்குரிய பதிலை இன்ஷா நாங்கள் தருவோம். சந்தர்ப்பத்தில் ஜனாதா வரும், ஒட்டி இதே மாதிரி நோமல் ஜனாதா வரும். அதாவது அதில் வெளிப்படுத்துறது போல வீட்டுல மொத்தா கூட ஜனாதா, அது நோமலா இருக்கு. இன்னொன்று இருக்கு ஒன் போஸ்ட் போன்ற ஜனாதா, அதாவது நெஞ்ச பிரிச்சு தலையை அப்ப ரெண்டாவது ஜனாதா வரும், நெஞ்ச பிரிச்சு தலையை கழட்டி அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வரும். இது ரெண்டாவது விதத்துல வரும். மூணாவது விதத்துல வர ஜனாதா டபுள் போஸ்ட்மார்ட்டம் ஜனாதா, அதாவது தூக்குல தொங்குறது, ஆத்துல போனது, நஞ்சி குடிச்சது, கோச்சில பாஞ்சது, இதெல்லாம் டபுள் போஸ்ட்மார்ட்டம். அதாவது நெஞ்ச பிரிச்சு தலையை கலட்டி கையை வெட்டி காலை வெட்டி பின்னுக்கு முதுவை வெட்டி இப்படியாப்பட்ட நிலைமையில ஃபுல்லா தச்சு வரும். இது மூணாவது விதத்துல ஜனாதா. நாலாவது விதமான ஜனாதா வரும் அவுட் சைட்ல, உள்ள பொறுத்தளவு இல்லை, அவுட் சைட்ல இருந்து வர ஜனாதா உள்ள உடம்பை பிரிச்சு தைக்காம வரும். அப்படியே குடல் எடுத்து சொப்பிங்கல்ல போட்டு நெஞ்சிக்கு மேல வச்சு தலையை கலட்டி மூணுக்கு கலட்டி குடைகளுக்கு அனுப்பிடுவோம். நாங்க அதை சல்லி கொடுத்தா அங்க ஒரு 10-15,000 கொடுத்தா தான் அந்த கொடியை தச்சு தருவாங்க. அப்படி சல்லி கொடுக்கலாட்டி அந்த கொடியை அப்படியே சுத்தி எங்களை கையில தந்துடுவாங்க. எங்களுக்கு தெரியாது, நாங்க இங்க கொண்டாந்து பார்த்தா தான் அந்த கொடி தச்சு இல்லை. இப்ப இப்படி 4 விதமான ஜனாதா வரும். இப்ப நாங்க ஆரம்பத்துல பலவம் போறது முதலாவது நோமல் ஜனாதா. இந்த நோமல் ஜனாதாவை எப்படி அடிக்கணும், எப்படி கஃன் வைக்கணும், எப்படி அதை குளிப்பாட்டணும் என்ற ஒரு முறை பார்த்தீரும். அதோட போஸ்ட்மார்ட்டம் ஜனாதா எப்படி கஃன் பண்றதை பார்த்தீரும். அப்ப அந்த 2 விதத்தை பார்த்துட்டோம் என்று சொன்னா என்னன்னு சொன்னா, எங்களே அரசனை கூப்பிட போக்கல்ல, போஸ்ட்மார்ட்டம் மையம் கொண்டிருக்கு வாங்கிட்டு கூப்பிட மாட்டாங்க. நானா ஜனாதா நீங்க வாங்க முன்பாட்டு தான் கூப்பிடுவாங்க. அப்ப நீங்க அங்க போனதுக்கு போறோம், எந்த விதத்துல ஜனாதா வந்தாலும் மூஞ்சி கொடுப்போம். கூப்பிட்டு பயம் என்று சொல்லி விட்டுட்டு வரையுமேலா, அதை செய்யாம வரையுமேலா. அப்ப என்ன நிலைமையில ஜனாதா வந்தாலும் அந்த ஜனாதாக்கு இப்ப நாங்க தைரியத்தோட போயிட்டு அதை கூட பின்னிட்டு செஞ்சு கொடுத்துட்டு வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். அல்லாட குறிப்பையால நான் 15 வயசுல ஜனாதா குளிப்பாட்ட பழகிறேன். அப்படியே ஜனாதா குளிப்பாட்டிட்டு வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ் முதலாவது தந்த ஜனாதா ஆத்துல கூட ஜனாதா, ஆத்துல போயிட்டு 2 நாளைக்கு கூட வந்துச்சு. அப்படியாப்பட்ட ஜனாதா எந்த நிலைமையில வந்தீங்கன்னு யோசிச்சு பாருங்க. 2வது ஜனாதா நெருப்பு வச்சு கொண்ட ஜனாதா. அல்லாட கிருபையை கொண்டு இப்ப 25 வருஷமா ஜனாதா குளிப்பாற்ற, அல்லாட கிருபையால வருஷத்துக்கு 1000 ஜனாதா குளிப்பாற்ற, 25,000 ஜனாதா குளிப்பாட்டிக்கிறார். எல்லா விதத்திலையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் என்ன நிலைமையில ஜனாதா வந்தாலும் அல்லாஹ் தைரியமா செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திக்கிறார். முதலாவது இந்த ஜனாதா குளிப்பாட்டக்கூடிய நேரத்துல யாருக்கும் வந்து குளிப்பாட்டேனும், முதலாவது
ஜனாதாவை பார்த்து முதலாவது அருவருப்பு பண்ணக்கூடாது. அருவருப்பு பட்டமா 2 நாளைக்கு உள்ள திட்ட மாட்டோம். ஏன்னு சொன்ன எங்கட புள்ளைங்க நகிச கூட நாம் கழுவிக்க மாட்டோம். ஜனாதா பண்ணக்கூடிய நேரத்துல பெட்ரஸோட வெயிட் இருக்கும், அதை கிளியர் பண்ணும். 2வது நான் சொன்னது போல போஸ்ட்மார்டம் ஜனாதா வரும். இந்த ஜனாதாவை பார்த்து பயப்படக்கூடாது. உள்ளத்திலிருந்து பயத்தை வெளியே எடுத்துடும். பயந்தம் என்று சொன்னா அடுத்த நோயாளிக்கு நாம போயிடும். 3வது விஷயம் இருக்கு, இந்த ஜனாதா குடும்பத்திலே உங்களுக்கும் ஜனாதா எங்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் தவிர வேற யாருக்கும் விளக்கக்கூடாது. ஜனாதா உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு அமானிதமா இருக்கும். எந்த அளவுக்கு உலமாக்கள் விளக்கப்படுத்துறாங்க என்றால், கணவன் மனைவியுடைய குடும்ப வாழ்க்கை 4 செவத்துக்குள்ள இருக்கிறது போலத்தான் ஜனாதா குடும்பப்படுறது. ஜனாதா குடும்பப்படுற எங்க 4 பேருக்குள்ளே அது 4 பேருக்குள்ளே அந்த 4 செவத்துக்குள்ளே வைக்கணும். 3வது மனுஷனுக்கு தன்னுடைய மனைவிக்கு கூட ஜனாதா குறைய சொல்லக்கூடாது. இப்படியாப்பட்ட தைரியம் வைக்கக்கூடியவங்க இந்த ஜனாதா தொழில் வேலை செய்யறதுக்கு வரும். ஒன்று பயந்திருக்க கூடாது, 2வது அலுவலகம் பிரிக்க கூடாது, 3வது ஜனாதா குறைகளை வெளியே சொல்லக்கூடாது. சில ஜனாதா 2 வருஷம் படுத்த படுக்கையில் இருக்கும். இந்த பெட் அப்படியே புண்ணாவி குழியாக இருக்கும், புல்லு வெளியே வந்திருக்கும், சதைகள் கரைக்கப்பட்டிருக்கும். அப்ப அந்த ஜனாதா வாசத்தை தாங்கி கொண்டு நாம செய்யணும். அப்ப பெத்த புல்ல வெளியே ஓடிடுவாரு. மையத்தை புல்பாற்றவர் மட்டும் 10 மாறும். என் ஊட்டாக்களுக்கு தாங்கிக் கொள்ளையிடா, ஊட்டாக்களுக்கு தாங்கிக் கொள்ளையிடா. அவங்க அந்த ஜனாதார உடம்ப துப்புரம் பண்றதில்ல, வெளியிலிருந்து ஒருத்தர் கூப்பிட்டு துப்புரம் பண்றேன், அதனால அவங்களுக்கு அந்த வாசத்தை தாங்கிக் கொள்ளையிடா. அவனால ஜனாதா குளிப்பாட்டக்கூடிய நேரத்துல சில சந்தர்ப்பத்துல யோசிச்சு பாருங்க. இப்பதான் பவன் சாப்பிட அடிச்சிருக்கோம், தின்னுட்டு ஒரு 10 நிமிஷத்துல போனது வரும் ஜனாதா வழிக்கு வாங்க. மைய கூட்டாளர்களுக்கு தெரிய நாங்க இப்பதான் தின்னுட்டு வந்துட்டு, நாங்க குளிப்பாட்ட போகிற எங்களுக்கு கொஞ்சம் உமர்த்து. எல்லாரும் நினைப்பாங்க இவருக்கு ஒரு அருவருப்பு இருக்கு. அப்படி இல்லை, அவங்க நினைக்கணும் நாங்க இப்பதான் தின்னுட்டு வந்தேன்னு அவங்களுக்கு தெரியாது. தின்னுட்டு வந்த செய்தி அந்த ஜனாதா குளிப்பாட்ட போல உமர்த்து, அதெல்லாம் தாங்கி கொண்டு தான் நாங்க செய்யணும். அப்ப இன்ஷா அல்லாஹ் இந்த நிலவேல ஜனாதா குளிப்பாட்டுற முதலாவது நாங்க எப்படி கப்பல் பெற்றேன், அது கூட எப்படி குளிப்பாட்டேன்னு பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் 3 அடி எடுத்துக்கொள்ளும். ஜனாதா கட்டில விட அந்த சைட்ல ஒரு காடி நீட்டமாயிக்கணும், இந்த சைட்ல ஒரு காடி நீட்டமாயிக்கணும். அப்படி இப்படி சுருத்தும் கொண்டும் இப்படி ஒரு ஆசத்தும் கொண்டு வைக்கணும். இது பொருள் பெருசு. மற்ற 36 வந்து டபுள் எடுக்கணும். இப்படி இந்த 2 துண்டை ஜாயின் பண்ணிக்கொள்ளுமா. இந்த ஜாயின் பண்ணினா தான் பசனாக்குள்ள சுத்தி இருக்கிறது. அது கொஞ்சம் ஜாயின் பண்ண இது ஒரு சைட் சின்னதாக மடிச்சிக்கு, ஒரு சைட் பெருசாக மடிச்சிக்கு, அந்த தலைமாடும் கால் மாடும் உங்களுக்கு வெளியே கொடுக்குறது. இப்போ வீட்டில் ஒரு ஜனாதா இல்லாட்டி ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு ஜனாதா வருது. ஜனாதா கொண்டாந்து குளிப்பாட்டு கட்டில வச்சாச்சு. எங்களோட முதல் வேலை என்ன தெரியுமா, ஜனாதா முதலாவது கிப்ல சைடுக்கு கீழே பார்க்கணும். ஜனாதா வந்து ஜனாதா கால் கிப்ல சைடுக்கு இருக்கணும். ஜனாதா தலையை தூக்குன விட்டா கிப்ல விளக்கணும். அப்ப அந்த நேரத்தில் ஃபர்ஸ்ட் ஜனாதா வச்சுக்கொள்ளணும். 2வது ஜனாதா உடுப்போட கலக்கிறதுக்கு போல கலர் முழுவதும் எடுத்து ஜனாதா மேலும் கொடுக்கணும். சில வெள்ளை சாரம் தருவாங்க. வெள்ளை சாரத்தில் தண்ணியை ஊற்றுன விட்டா ஜனாதா அப்பமெல்லாம் வெளியேறும். அதனால இதே மாதிரி ஒரு கலர் புடவை ஃபர்ஸ்ட் மேலும் கொடுத்து கொண்டு அதுக்கு போதும் ஜனாதா உடுப்பு யாரும் கலக்கிறதில்லை. ஜனாதா உடுப்பை வெட்டி இருக்கும். கைகிட்ட அப்படியே சேட்டை வெட்டணும். 2 சைடையும் சேட்டை வெட்டி நடுவார வெட்டி சேட்டை 2 சைடையும் பிரிச்சிடும். ஒத்தனை கண்ணா 2 சைடையும் பிரிக்கிற மாதிரி பிரிச்சிடும். அது கூட அவர் கவசம் கொடுத்திருந்தா மனுஷன் கொடுத்திருந்தா மனுஷன் காலில் அப்படியே வெட்டிட்டு வரும். இப்படி உள்ளுக்கு கையை போட்டு வெட்டிட்டு வரும். ஜனாதா அப்பம் விளக்காம 2 சைடும் வெட்டிட்டு வரும். வெட்டிட்டு வந்துட்டீங்களா, இப்போ ஒருத்தர் வாங்க கேட்டேன் வெட்டிட்டு வந்தது போதும் இவட்ட 2 கையை பிடிச்சி ஜனாதாவை உங்க சைடில் சரி பார்த்து கொள்ளலாம். ஜனாதா உறுப்பினர் செய்து இந்த வெட்டின உடுப்பு இருக்கிறாரே விலை விளையாட்டு
இலைகளை கேட்டி பாருங்க. இப்ப இதை வெட்டின உடுப்பும் இதை பீட் சைடால உள்ளுக்கு தள்ளுவோமா? உள்ளுக்கு தள்ளிட்டீங்களா? இப்ப அப்படியே வெட்டி பீட் சைடு வாங்க. இந்த சைடு வந்ததுக்கு போறோம். அந்த தள்ளின உடுப்பை இந்த சைடால வெளியே போறோம். அந்த தள்ளின உடுப்பை இந்த சைடால வெளியே போறோம். அப்படி இப்ப வெளியே இருக்கிறதுக்கு போறோம். தனி பாதி இப்ப நீங்களும் ஜனாசா குளிப்பாட போகல கிளவு போட்டு குளிப்பாடுறீங்களா? 2 கிளவும் போட்டு கொடுங்க. தண்ணி ஊற்றுறோம் சாப்பிட்டு தேவையில்லை போட்டுக்காது. காட்டுறதுக்கு தானே போட்டுக்கணுமா? சரி. அப்ப நாங்க எப்ப ஜனாசா குளிப்பாட போகலே அஃபம் யாருக்கும் விளங்க கூடாது. இப்படி வச்சுட்டு முதலாவது தண்ணி எடுத்து ஜனாசரை வலது சைடு ஊற்றணும். ஜனாசரை வலது சைடு ஊற்றி கொள்ளணும். அது கூட இடது சைடு ஊற்றி கொள்ளணும். சரியா? அதுக்கு போதும் ஜனாசரை வாயை மூடிக்கொண்டு தலையிலிருந்து அப்படியே ஊற்றணும். சரி. களிமா ஊற்றிக்கொண்டு 2 களிமா ஊற்றிக்கொண்டு அப்படியே ஜனாசரை அப்படியே கீழே ஊற்றலாம். ஊற்றிட்டு என்ன செய்யுங்க, இந்த கை சாரத்தை கொஞ்சம் தூக்கிட்டு பொறுத்த கொஞ்சம் நெசிக்கணும். மிச்ச நோய்களை கழுத்தை தூக்கி நோயாளிகளை எழுந்திருப்பாரு. வெட்புண்கள் வந்திருக்கும். அவன் செலவுக்கும் ஜனாசாக்கு அதான் கொடுக்குறேன். இப்படி ஜனாசா தூக்கி கழுத்தை நெசிக்கி அதான் கொடுக்குறேன். சரியான நிலையில ஜனாசா இப்படி நோக்கு நெசிக்கணும் என்று சொன்னா எல்லா நகிசும் வெளியே வந்துடும். அதுக்கு பிறகு ஜனாசாவை இந்த சைடுக்கு திருப்பி பௌத்த கொஞ்சம் லேச அமுத்தணும் என்றால் பித்துவார்த்தைகள் நகிசெல்லாம் வெளியாகிடும். அப்ப நாங்க குளிப்பாட்டிட்டு இப்ப தண்ணியை ஊற்றி ஜனாசாவை சவுக்கரம் தேய்ச்சி குளிப்பாட்டுறேன். சவுக்கரம் தேய்க்க போகல நாங்க தேய்க்கிற மாதிரி தேய்க்கிறேன். உணவு துண்டுக்கு இல்லாட்டி ஸ்பஞ்ச் துண்டுக்கு சவுக்கரம் நுரையை எடுத்து அந்த நுரையால தான் தேய்க்கணும். சவுக்கரத்தை போட்டு தேய்ச்சி ஜனாசாவை நோய்க்க கூடாது. சிலருக்கு சவுக்கரத்தை உடம்புல வச்சு சவுக்கரத்தை போட்டு தேய்க்கிறேன். சவுக்கர கோப்பியோடு எடுத்துக்கணும். 2 தண்ணியோடு எடுக்கிற மாதிரி சவுக்கர தண்ணியோடு எடுத்து அந்த தண்ணியை தொட்டு தான் ஜனாசாவை தேய்க்கணும். தேய்க்க போக்கல முதலாவது நாங்கள் விலகிக் கொள்ளணும். ஜனாசோட வாயில பொய்ப்பல்லு போட்டீங்கன்னு பார்க்கணும். பொய்ப்பல்லு போட்டு இருந்தா அந்த பல்ல நாங்க கழட்டி எடுக்கணும். நாங்க நாடி கெட்டினதுக்கு போறோம். 2வது பையனை குளிப்பாட்ட போகணும் தான் ஊட்டாள்கள் சொல்லுவாங்க, வாப்பாக்கு பொய்ப்பல்லு போட்டிக்கிட்டு. அப்ப நாங்க நாடி கெட்டினது கூட நாடி ரொம்ப ஆகிடும். அது கூட பொய்ப்பல்ல கழட்டலாம். ஒன்று ஊட்டுல மௌத்தா போயிட்டு இருந்தா அந்த நாடி கெட்டுறவங்க பொய்ப்பல்ல கழட்டிட்டு கெட்டணும். அப்படி இல்லாட்டி குளிப்பாட்ட வாரம்னு சொல்லணும். ஏன்னா ஊட்டாளுக்கு எவ்வளவு நாடி கெட்டினாலும் அந்த நாடி கலந்து கொடுக்கணும். அந்த குளிப்பாட்ட வாரம் சிஸ்டமா நாட்டை கெட்டுவாங்க. அதோட வாய் ஒழுக்காகும். அதுக்கு கூட வாய் துறக்கலாம். அப்ப அவர் அந்த பொய்ப்பல்ல தான் போகணும். பொய்ப்பல்ல போட்டுதான் பொய்ப்பல்ல கழட்டணும். அதுக்கு பின்னால ஜனாசா குளிப்பாட்டி சவுக்கரம் எல்லாம் பேச்சு நாம் பொருள் காட்டினது போல ஜனாசா ஏழ சைடு திருப்பி கொள்ளணும். ஏழ சைடு ஒருத்தர் உங்களோட குடும்பத்தில் ஒருத்தர் கூப்பிட்டு ஏழ சைடு திருப்பி ஜனாசா பீச் சைடு அப்படியே தேய்க்கணும். அதுக்கு பிறகு ஜனாசா அந்த சைடுக்கு திருப்பி இந்த சைடு அப்படியே ஃபுல்லா தேய்க்கணும். தேய்ச்சிட்டு என்ன செய்யணும், ஜனாசா திருப்பி வார்த்தை அப்படியே நல்லா கையை ஜனாசா திருப்பி நல்லா கையை போட்டு கொள்ளும். ஓட சைடு இப்படி திருப்பியாச்சு ஜனாசா அப்படியே ஃபுல்லா தேய்ச்சாச்சு. தேய்ச்சி பொருளாதாரம் என்ன செய்யணும், இதை பித்துவாங்க அப்படியே தேய்ச்சி எடுக்கணும். எடுக்க போல இந்த பௌத்தத்தை நெசிக்கணும் என்று சொன்னா நகீசெல்லாம் வெளியே வருது. அதுக்கு போல ஜனாசா மறுபடியும் குளிப்பாட்டுறேன். அப்படியே குளிப்பாட்டிட்டு இப்ப அதே மாதிரி இதை செய்யணும். அதே மாதிரி இந்த சைடு ஜனாசா கழுவணும். இப்படி பித்தோரம் எல்லாம் தேய்ச்சி எடுத்து கழுவி கொண்டா சரி. அதுக்கு ஒரு கழுவுனதுக்கு ஒரு என்ன செய்யணும், இப்ப காட்டணும். ஜனாசா எடுக்கிறவன் அதுக்கு கூட ஜனாசா ஒழு எடுக்கணும். ஒழு எடுக்கிற முறம் தெரிந்தானே செய்யணும். இந்த தண்ணி பாதி எடுக்கணும். நீங்க ஒழு எடுக்கிறவன் தண்ணியை மட்டும் கொஞ்சம் ஊற்றணும். இந்த ஜனாசா
ஜனாதோட 2 கைக்கு தானே இந்த 2 கையை கழுவி கொள்ளுமா. கொஞ்சம் சும்மா இந்த கையை ஃபுல்லாக விரல் இடையெல்லாம் போட்டு கழுவிட்டு இந்த கையை விரல் இடையெல்லாம் போட்டு கழுவிட்டு ஜனாதாக்கு என்ன செய்யணும், தண்ணியை வாய்க்கு ஊற்றக்கூடாது. தண்ணியை இப்படி வாயை தொடச்சி எடுக்கும். தண்ணியை வாய்க்கு ஊற்றிட்டோம் என்று சொன்னா கஃன் பண்ணினத்துக்கு போதும் வாயால தண்ணி கப்பும். அதனால தண்ணி வாய்க்கு ஊற்றக்கூடாது. தண்ணி இப்படி எடுத்து இப்படி கைக்கு எடுத்து இப்படி ஜனாதர வாயை தொடச்சி எடுக்கும். எடுத்துட்டு மூஞ்ச கழுவு உள்ளது. மூஞ்ச கழுவு போல் என்ன செய்யணும், இப்படி நெத்தில தண்ணியை கீழே கொடுக்கணும். வாய்க்கு ஊட்டாம இப்படி நெத்தி சைட்ல இருந்து அப்படியே கீழே எடுக்கணும். இப்படி 3 நாங்கள் உருவடிக்கிற மாதிரி 3 பையன் கழுவிடும். அதுக்கப்புறம் கையை அப்படியே கூட்டு கையை அப்படியே கழுவிடும். இப்படியே கழுவிடுமா 3 பையன் 2 கையும் கழுவிடும். நீங்க உருவடிக்கிற மாதிரி ஜனத்தோடு இருக்கணும். அதுக்கப்புறம் தலையை மசூல் செய்யணும். அதுக்கப்புறம் காது மசூல் செய்யணும். அதுக்கப்புறம் கால கழுவுகளை கொஞ்சம் மோசம் கால கழுவுவோடு இந்த விரல் இடையில நான் உள்ளுடுத்த மாதிரி தான் விரல் இடையில போட்டு மணிக்கட்டு மோசம் கழுவுமா. சரி, இப்ப ஜனாதா குளிப்பாட்டி முன்னாடி கட்டில வந்து கட்ட வந்து தூக்கு கட்டு தூக்கு தண்ணி பொறுத்து கட்டு தொடங்கி பொடி வெட்டிக்கிட்ட சரி. ஃபர்ஸ்ட்டுக்கு ஜனாதாட தட்டை துடைக்கும் போது ஜனாதாட உடம்பு துடைச்சிக்கணும். ஜனாதாட உடம்பை தேய்க்காம அப்படி தொட்டு கொட்டி எடுக்கணுமா. இதை குடவசியில் சொன்ன கொஞ்சம் தேய்ச்சி காட்டுறேன். தேய்க்காம ஜனாதா இப்படி ஒட்டி எடுக்கணும். இப்படி ஜனாதா ஒட்டி எடுத்துட்டு இன்னொரு புடவை இருந்தா அந்த புடவை மேலுக்கு போட்டுட்டு தயிர் சாப்பிட்டு ஒட்டி பார்க்கணும். சைடு வந்து வேறொரு புடவை எடுத்து கட்டில தொடைக்கணுமா. இன்னொரு புடவைக்கு கட்டில் தொடைக்கணும். கஃன் திக்கி பாவிச்ச புடவை பாவிக்கல அந்த புடவை இல்லை சொல்லி நான் அந்த தொகுச்சி காட்டுறேன். எடுத்து நல்லது. உனக்கு ஏதாவது விலங்கல் நட்டி கேட்டுக்கொள்ளுங்க. கேட்கல அது கூட பெஸ்ட்டுக்கு நல்ல இந்த கட்டில தொடச்சி கொடுக்கணும். அது அதே மைண்ட் செய்யணும். அதே மாதிரி நடுவோம் எப்படி திருப்போமா. திருப்பி அதுக்குள்ள ஜனாதர் பின் சைடு தொடச்சி எடுக்கணும். எப்ப ஜனாதா துடைக்க போகலே ஜனாதர முன் துவாரமும் பின் துவாரமும் விலகாத அளவுக்கு தொடச்சி எடுக்கணுமா. கிட்ட இன்னும் யாருக்கும் விலகக்கூடாது. அது கூட இந்த கட்டில துடைக்கணும். சரியா? இப்ப அந்த வெட்டின கவன் ஷர்ட் எடுத்து நல்லா பார்த்து கொள்ளுங்க. பெஸ்ட்டுக்கு ஜனாதா தொடச்சி தட்டெல்லாம் தொடச்சிட்டு இது ஜனாதர கால் சைடா. சரி, இப்படி ஜனாதா இப்படி செய்வாங்க. ஜனாதா இப்படி விரிச்சு கப்பனை விரிச்சுட்டு இந்த கப்பனை இப்படி விரிச்சு போடும். எல்லாத்தையும் விரிச்சு போடுவானா. சரியா? இப்படி கழுத்து விலக்கு விரிச்சு போடும். சந்தோஷம்
kapan pagi mah, pagi pagi. Pagi mah, pagi pagi. Dekat pun ini, dekat pun itu lagi, ini boleh. Ada patu lah, cekor. Dekat pun ini kita boleh boleh kan? Boleh. Sandal. Ini sandal itu pagi itu dan jangan itu lagi itu. Begini, jangan satu kali ada betul lagi awal kan. Jadi ini saya mau. Apa ini? Ini jangan satu itu. Hello. Ini itu ini. Jab kita mati itu awal kan. Beda lagi pulang lagi. Pulang lagi. Siap. Rumah tu ni lagi. Saya. Alam berpanjang tu jadi jangan sudah apa tu itu, serius. Jadi jangan sudah apa tu itu ini ada yang itu. Apa tu mereka ni tak perlu itu, baik? Ada yang itu pun dulu. Ini pun panjang pun ini, serius. Ada apa tu kalau kita kita itu, kita pun kita itu, yang ini lah. Kalau kita pun kita itu, itu salah pilih saya dapat tu. Ada kita saya perlu dulu. Lebih. Kita cerita saya untuk buat itu, kita paling kali dah jadi tu. Lebih. Betul. Ada pun kita boleh buat. Kita kalau ini kita sudah usai ini, kita buat ini buat apa? Seri. Ada pun. Ada pun ada siapa. Kerana itu tu panjang itu. Dan jangan ada kata itu juga boleh. Kita panjang sana atau mungkin. Jadi saya kata itu juga. Jadi dia nasi itu. ரெண்டு கையை கிட்டியாக்கி எப்படி தக்பீரோடு கெட்டுவோமா கை தூரம் நீங்க சொல்லி அப்படி காட்டு தக்பீரோடு கெட்டியாக்கி இதை சுத்தாவ இப்படி தலையால போடுவோம் நோவிக்காம புலவி புலவி இப்ப அந்த வெட்டு வெட்டினால் தானே அந்த வெட்டால இப்படி போட்டு இதை எப்படி மடிக்கும் புழு போட்டு ये सदन को रहता है फोटो फोटो पावी के लाभ सही है इतना ये फोटो को जो कूड़े जरा तक तो बड़ी तो सही पीड़ित थे जरा तक में पड़ी गई आ रहे को सही है तो एक ही गिरा कल पर तो बता Jadi roshnya kiri kiri dulu, mah. Kiri kiri kalau kau begitu. Ini kiri kiri mah. சில நேரம் ஜனாதரை நாடி தோன்றியது இந்த ரெண்டு பட்டியை பிரிச்சு ஜனாதரை நாடி தொடர்ந்த சும்மா நாடி இருந்து கெட்டுதல் என்றால் கொஞ்ச நேரத்தில் நாடி ஆகுது அது பண்ணிக்கலாம் நாடி கெட்டபோது என்ன தெரியுமா செய்யணும் இப்படி ஒரு பஞ்சத்துக்கு எடுத்து இந்த பஞ்சத்துக்கு 4 மணிங்க 4 மணிக்கு நாடியை தூக்கி 4 கையில இப்படி வச்சு இப்படி கெட்டி கேட்கணும் இப்படி ஒரு கெட்டி கெட்டிங்கன்னா வாய் தொடர்பாடு அவசியம் அந்த பஞ்சு இல்லாமல் வாய் தொடர்பாடு இப்படி பஞ்சை வச்சு கெட்டினீங்கன்னு நோமலாக கெட்டினா போதும்
இருந்தாலும் அந்த நாடி செட் பள்ளியில் எப்படி கீழே தோணும். சிலவங்க மையத்துக்கு அதான் போகுது. இப்படி பஞ்சை வச்சு கெட்டிடம் என்று சொன்னா அந்த வாய் புறப்பட சான்ஸ் இல்லை. இப்ப இது உங்களுக்கு காட்டிக்கு நோபல் மையத்தில் ஜனாதா. இப்ப இதே ஜனாதா போஸ்ட் மார்டரா இருந்தா நல்ல பார்த்து சொல்லுவேன். அது பேர் சும்மா நோமலா காட்டுறேன். அது மூடி. இப்ப இந்த ஜனாதா போஸ்ட் மார்டர். இப்ப இதுதான் தச்சிவார தையல். இந்த தச்சிவார தையலை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா சந்தன தூள் எடுத்து இந்த தையலிட்டனை தையலுக்கு போட்டு அமர்த்தி கொள்ளும். அப்பதான் அந்த ஜனாதார ரத்தம் வெளியே வராது. சும்மா நாங்கள் நோம்பலா உடுப்பாட்டின விட ரத்தம் கசிஞ்சு ரத்தம் வெளியே வரும். இப்ப ஜனாதாரில் தையலை போட்டு வந்தா இந்த தையலுக்கெல்லாம் சந்தன தூளை போட்டு 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 எல்லா தையலுக்கும் அமுக்கும். அமைக்கிட்டு அதுபோல என்ன தெரியுமா செய்யணும், இந்த ஜனாதார வேலைக்கு கூட்டல்கள் நீங்க சொல்லி 1500 ரூபாய் பஞ்சு ரோடு வாங்கணும். 500 மில்லி பஞ்சு ரோடு வாங்கி அந்த ஜனாதாக்கு இப்படி தையலுக்கு போட்டுறதுக்கு போறோம். இப்படி நீட்டத்துக்கு பஞ்சு வைக்கணும். பஞ்சு வச்சாதான் ரத்தம் வெளியே வராது. பஞ்சு வச்சதுக்கு போறோம். அது கூட இந்த ஜிப்பா உட்பாடுறேன். சரி, பஞ்சு வச்சது கூட ஜிப்பா உட்பாடுறேன். இப்ப இதே போஸ்ட்மார்டம் மையத்தா இருந்தா தலைக்கு என்ன செய்யணும்னு பாருங்க. தலையை வெட்டி ஜோயின் போடுவான். நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன். போல தலையை வெட்டி ஜோயின் போட்டு வந்தா இந்த பஞ்சு சுத்தம் எடுத்து முதலாவது இந்த கீழே ஜோயின்ல இருந்து எப்படி தலையை சுத்தி கொள்ளணும். அப்பதான் தலையில அந்த வெட்டில இருந்து ரத்தம் கசியாது. வெட்டிட்டு போஸ்ட் மாடல் எப்படி வச்சு தப்பா கெட்டிக்க சொன்னா எனக்கு தலையை வெளியே வராது. மையத்தில் மூடி மட்டும்தான் வருது. ஏன் நாங்க போடுறேன்னு சொன்னா ஜனாதார அந்த கழுத்து வெட்டின துண்டு தலை வெட்டின துண்டு மற்றவரும் விளக்காது. இதை பொறுத்துவ போட்டு அப்படியே ஃபுல்லா சீல் பண்ணி வச்சு இப்ப எங்களுக்கு இந்த மூடி முடிச்சு தான் வேணும். அது ஒரு செய்யணும். எப்படி அது ஜனாதா இந்த சைடு வலது சைடு போடுவோம். இப்படி தூக்கி நேரம் கால் பண்ணி அவங்க அப்புறமா சுற்றி காட்டிக்க கஷ்டம். இப்படி கால் இந்த காலை தள்ளி அந்த காலையும் பிடித்து பெண்ணை கிட்டியாக்கி மூட்டு கிட்ட தேவையில்லை. 2 காலையும் கிட்டியாக்க வேண்டாம், 2 காலையும் கிட்டியாகும். அது போய் எடுத்து இப்படி பிடிச்சி இப்படி நெச்சு கேட்டு அது ஒரு இடுப்பு கேட்டு அது தலைநூறு கேட்டு சரியா விளைவிச்சா இதுதான் நோபல் மையத்தில் சிஸ்டமும் இதுதான் போஸ்ட்மார்டம் மையத்தில் சிஸ்டமும் இதுதான். இப்போ உங்களுக்கு ஜனாதா
போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தைக்காம வந்து என்ன செய்யும்? ஜனாதா வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க, அது ஹாஸ்பிட்டல் தைக்காம அப்படி உடனே எடுத்து சொபி பேக்ல போட்டு பவுத்துக்கு மேல வச்சு தலையை மூணுக்கு கலட்டி அனுப்புறாங்க. இப்படியாப்பட்ட ஜனாதா ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவங்களுக்கு ஊசி போட்டு தைக்கிறது, அது அவங்க தொழில். எனக்கும் உங்களுக்கு ஜனாதா, எனக்கும் உங்களுக்கும் ஜனாதாக்கு ஊசி போட்டு தைக்கலாம். அப்ப அந்த நேரம் நாங்க மார்க்கத்தை தான் பார்க்கணும். மார்க்கத்தை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த ஜனாதார தொடரை வெளியே எடுத்து வச்சுட்டு வேக கீழே வச்சுட்டு நாங்க முதலாவது ஜனாதாவை குளிப்பாட்டோம். முதலாவது ஜனாதாவை குளிப்பாட்டி அதுவும் கொரோனா இப்ப ஜனாதாவை தொடர்ச்சி எடுத்தது போல ஜனாதார நெஞ்சு உள்ளுக்கு குடத்துக்க போட்டு ஒட்டி எடுக்கும். ஒட்டி எடுத்துட்டு அந்த குடல் பேக் எடுத்து பவுத்துக்கு மேல வச்சு 2000 பஞ்ச ஜனாதார மேலுக்கு விரிக்கும். அதுபோல் ஜனாதாவை திருப்பி கஃபனை உட்பாட்டுறதுக்கு போது ஒரு பெஸ்டிட விரிக்கும். பெஸ்டிட விரிச்சு பெஸ்டினுக்கு 2000 பஞ்ச விரிச்சு அந்த ஜனாதாவை தூக்கி பெஸ்டினுக்கு மேல வச்சு அதுக்கு பின்னால்தான் நாங்கள் பெஸ்டினை சுற்றிட்டு கஃபனை சுற்றுவோம். ஏன்னு சொன்னா பின்னமும் தச்சு இல்லை, முன்னமும் தச்சு இல்லை. அப்ப நாங்க உட்பாட்ட போவது வெளியில ஜனாதாவோட உடம்பு வார்த்தை சூப்பு. அப்ப ஒரு சொட்டு ரத்தம் பட்டாலும் எங்களை வேலை பொறுமதிதான் முடியும். அதனால ஜனாதாவை திருப்பி ஜனாதாவை பின்னுக்கு 2000 பஞ்ச விரிங்க, அது கூட ஜனாதாவை பெஸ்டினுக்கு மேல வைங்க, ஜனாதாவை மேலுக்கு 2000 பஞ்ச. அடுத்தது வந்து நான் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்ய சொல்றேன். ஜனாதாவுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணினா ஹாஸ்பிட்டலுக்கு தைக்கிறதுக்கு ரூல்ஸ். ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் என்ன தெரியுமா? ஜனாதாவை வெட்டி ரத்தத்தோட மனுஷாவரை கலப்பதான் ரூல்ஸ். மனுஷாவரைக்கு போயிட்டு தான் நீங்க தைக்கணும். அப்ப எங்கட பொடியை நாங்க மனுஷாவரைக்கு கொண்டு போய் தைக்காத காரணத்தால்தான் வெட்டினவனை கூப்பிட்டு ஒரு 5,000-10,000 கொடுத்து மோச்சரி உடுக்கையை வச்சு மையத்தை தச்சு பஸ்தா வெளியே இருக்கிறோம். அதே உடுக்கையிலான மோச்சரிக்காரனோட சண்டை பிடிச்ச சொல்லிதான் ஜனாதாவை இப்படி வந்ததுக்கு போனதுக்கு அனுப்பிட்டாங்க. அப்ப இப்படியாப்பட்ட ஜனாதா வந்தாலும் நாங்க முடிவு கொடுக்கிறோம். அதனால முக்கியமான ஒரு விஷயம், ஜனாதா குளிப்பாட்டக்கூடிய நேரத்துல முதலாவது குடும்பத்துல 2 பேர் வச்சு மக்களுடைய கட்டையை சிலவங்க சொல்லுவாங்க எங்களை வாப்பமாக்கு 16 தொழில் 16 தொழில பேரை தொழில் 16 தொழில் நீதி எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஜனாதா எங்களுக்கு ஆமாயம். அப்ப ஜனாதா குளிப்பாட்டக்கூடிய நேரத்துல குளிப்பாட்டுறவருக்கும் குடும்பத்துல 2 பேருக்கும் தவிர யாரும் இந்த விஷயங்கள் எழுதுவாங்க. இப்ப நான் இது உங்களுக்கு காட்டினது முறையில ஒரு படிப்பினை. நாங்க இத்தனை ஜனாதாக்கு மூடி கொடுக்கிறோம் என்ற ஒரு படிப்பினை காட்டுகிறோம். ஜனாதா முறையை காட்டுவாங்க. ஏன்னு சொன்னா எங்க குடும்பத்துல ஒரு ஜனாதா தூக்குற தொங்கி தண்ணீர்ல மூடி ஆத்துல போயிட்டு கடல்ல போயிட்டு வந்தா எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் இல்ல. இதே கூட போஸ்ட்மார்ட்டம் நடக்கும். போஸ்ட்மார்ட்டம் இல்லாம எந்த ஒரு ஜனாதாவும் கிடைக்கல. அதனாலதான் நாங்க ஒரு படிப்பினைக்கு இதை விலகப்படுத்துறோம். சில ஜனாதா வந்து கடற்க 5 நாள் இருக்கு. ஜனாதா ஊறி போயிட்டு வரும். ஜனாதாவை தொட்டா ஜனாதாவோட சதை எங்களை கைக்கு வரும். இப்படியாப்பட்ட ஜனாதா வந்தா நாங்க என்ன தெரியுமா செய்யணும்? எங்களுக்கு ஜனாதா குளிப்பாட்டுறதுக்கு ஒரு முறை இருக்கு. உங்களுக்கு போயிடுமோ தெரியா, நான் மோச்சர் வீட்டுக்கு போற சொல்லி சொல்றேன். ஜனாதா மோச்சர்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு குளிப்பாட்டு வந்தாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு குளிப்பாட்டக்கூடிய நேரத்தில் நாங்க அந்த இடத்துல போயிட்டு ஜனாதாவுடைய பல்ல சொல்லி ஒரு கோப்பை தண்ணியை கையை ஊற்றிட்டு கொண்டு எடுத்து வரைக்கும் இல்லாட்டி ஒரு கோப்பை தண்ணி ஊற்றி வந்து ஊட்டிட கூடாது. ஜனாதாவை கஃபன் பண்றதுக்கு போது தயமன் செஞ்சு தயமன் செஞ்சுட்டு ஜனாதாவை கஃபன் பண்ணி வேணும். ஏன் காரணம் சொன்னா அந்த ஜனாதாவுக்கு தண்ணி ஊத்துனதுக்கு பொருள் அந்த ஜனாதாவை குடிக்க திரும்ப எல்லாம் கஷ்டம், சதை கைக்கு வரும். அப்படி ஒரு நிலைமை இது வந்து எல்லா ஜனாதாவும் மாஷால்லா செய்யலும். தண்ணியில போன ஜனாதாவும் உடம்புல பித்தம் வெடிச்ச ஜனாதா மட்டும்தான் ரத்தத்தை நிப்பாட்டினார். இப்போ ஒருத்தர் தண்ணியில போறாரு, தண்ணியில போயிட்டு 2 நாள் தண்ணியில இருக்கிறாரு, அவர் தண்ணி உள்ளுக்குதான் இருப்பார். அவருக்கு உடம்புல எப்ப பித்தம் வெடிக்குமோ அதுக்கு பின்னால் தான் பொடி வெளியே வரும். பொடி வெளியே வந்ததுக்கு போறோம் அந்த ஜனாதால பித்தம் வெடிச்சுதான் இருக்கும். அவருக்கு உடம்புல வார எல்லா தண்ணி ரத்தமா தான் இருக்கும். அந்த ஜனாதாவை ரத்த நிப்பாட்டினார். அந்த ஜனாதா ஊட்டுக்கு கொண்டு போய் கேட்டார். மையவாடிக்கு வந்து மையவாடியை குளிப்பாட்டி அங்கே அடக்கி வருங்க. அடுத்து போஸ்ட்மார்ட்டம் ஜனாதாவா இருந்தா நீங்க எல்லாரும் மனோர சொல்லி சொல்றேன்.
எந்த ஒரு ஜனாதாவையும் விட்டு கூடாது கொடுப்பாங்க. இப்ப நாங்க குளிப்பாட்டுறோம், தண்ணி வெளியே போகுது, சில ஊடுவலிக்கு இதே மாதிரி சின்ன ஊடுவலிக்கு இவங்களுக்கு புகையை போட்டு மறைச்சி இருப்பாங்க. அந்த அவங்களை தாண்டி தான் தண்ணி கொண்டு இப்படி எல்லாம் சிரமம் இருக்கும். அதனால என்ன செய்ய போஸ்ட்மார்ட்டம் ஜனாதாவை வந்தா உருவாங்க ஜனாதாவை மையவாடியை கொண்டு போயிட்டு குளிப்பாட்டி கமெண்ட் பண்ணி விட்டு விடுவோம். விட்டு கொண்டாந்து பாட்டிட்டு போகும். இந்த ஒரு முறையை செய்யும். நோமல் ஜனாதா வரைக்கும் மாஷால்லா இருப்பாங்க. அடுத்தது இன்னொரு ஜனாதா எங்களுக்கு ஒருத்தர் மௌத்தா வைத்தாரு, 3 நாளா எங்களுக்கு தெரியா, 3 நாளா மூச்சல் வைக்கிறாரு, 3 நாளைக்கு போதும் தெரியும். இன்னைக்கு செல்வங்க ஆபத்தைய மடத்தனம் செய்யறாங்க. 3 நாளைக்கு போதும் அந்த மையத்தை விட்டு போடுவாங்க. விட்டு உணர்ந்து ஒரு அளவுக்கு ஒரு நாள் இருப்பாங்க. அதுக்கு பின்னால ஜனாதாட வரக்கூடிய கிருமிகள் இருக்கிறாரே வீட்டில் இருக்கக்கூடிய புயலுக்கு தாக்கக்கூடிய மனுஷன் கிருமியை விட மையத்தில கிருமிய பவர் அதிகம். அதனால இன்னைக்கு செலவுக்கு விலங்குல செலவுக்கு சொல்லுவாங்க மைய தூக்குக்கு வரப்போகிற ஸ்லீப்பரை கட்டிடுவாங்க. ஆனா அசல் என்ன தெரியுமா, மைய தூக்குக்கு வரப்போட ஸ்லீப்பரோட தான் வரும். அந்த ஜனாதாட கிருமி எங்கெங்கே இறங்கிட்டே தெரியல, ஸ்லீப்பரோட வந்து ஸ்லீப்பரோட தான் போகும். இன்னைக்கு ஆட்களுக்கு தெரியும் ஸ்லீப்பரோட வரவாட்கள் போகல பார்க்கலாம். அப்படி என்ன படிக்கும் இந்த நிலைமை இன்ஷால்லா. இப்ப எங்களுக்கு ஒரு ஜனாதாவை பூர்த்தியா குளிப்பாட்டி கஃபன் பண்ற சிஸ்டத்தை உங்களுக்கு காட்டிக்கிறோம். அடுத்த இன்ஷால்லா என்ன சார் இருந்தா சொல்லுங்க. இன்ஷால்லா என்ன சார் உங்களுக்கு விலங்கல் ஏட்டா கேளுங்க, விலகப்படுத்த விஷயம். அடுத்த இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப நாம போட்டிக்கிற சிஸ்டம் இல்லைதானே, இந்த கெட்டும் இந்த வெட்டு மீதானே, இந்த 2 வெட்டையும் போட்டு மையத்தில் மூட்டை இப்படி செஞ்சுட்டு சொன்னா நாடி தொற்பட சான்ஸ். இந்த 2க்கும் லோக் ஆகும் நாடி. இந்த 2 புடவைகளே இந்த 2 புடவைக்கு நாடி லோக் ஆகும். இப்படி போட்டு சொன்னா இங்கே வாய் மூடிப்படும், இங்கே தலை அப்படியே கிழிக்கும். அப்பதான் நாடி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜனாதா பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட். இப்ப நீங்க சில மையத்தில் பார்த்திருப்பீங்க, குளிப்பாட்டி கஃபன் பண்ற போற இந்த மையத்தை பார்த்திருப்பீங்க. இப்படி இதனால பொருள்ல ஒரு எக்ஸ்ட்ரா துண்டு போடுற காரணம் இதை சில நேரம் மையத்தை பார்க்க இந்த தையலே தான் வேணும். இப்ப பாருங்க போஸ்ட்மார்ட்டம் மையத்தை இருந்தாலும் இந்த காது கிட்ட வெட்டியிலே கொடுக்க பிறந்தாங்க. அதனாலதான் இந்த ஒரு துண்டு போடுறோம். அவோ அடுத்து நாங்கள் கண்ணுக்கு சுருமா போடுறது, அதெல்லாம் தெரிஞ்சு கண்ணுக்கு சுருமா போடுறது. அடுத்தது வந்து ஜனாதார உடம்பு கொஞ்சம் அக்கறை போடுறது, அது கூட ஜனாதார வேணு கொஞ்சம் அக்கறை போடுறது. மூக்குக்கு பஞ்சு வைக்கிறது இல்லை. ஏன்னு சொன்னா மூக்குக்கு பஞ்சு வச்சா நல்லா விளங்கி கொடுத்த எங்களோட ஒரு ஜனாதா புகத்தை வச்சது கூட. அதனால மூக்க புகத்துள்ள மூக்கு சுத்தி எடுத்து துடைச்சு விடுங்க. மூக்குக்கு பஞ்சு போட்டுற ஜனாதா பாருங்க, புகத்தை பார்க்கறது கூட. மூக்குக்கு பஞ்சு வைக்கிற ஜனாதா என்ன தெரியுமா, ஹார்ட் அட்டாக்ல மூக்கா போன ஜனாதா இருக்கும், பித்தம் வெடிச்சு மூக்கா போன ஜனாதா இருக்கும். இவங்கள மூக்கால பாதாள ரத்தம் வரும். இவங்களுக்கு ஜனாதாக்கு பஞ்சு வச்சா பரவாயில்ல. ஹார்ட் அட்டாக்கும் வருமா? ஹார்ட் அட்டாக்கும் வரும். ஹார்ட் அட்டாக் வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட மூக்கால வரும், பாதாள வரும். சில நேரம் மையத்தை அடிக்கடி வச்சதுக்கு ஒரு வாயால கக்கும். இந்த மாதிரி ஜனாதாக்கு பஞ்சு வச்சா வரும். இப்படி இழுத்து பிடிச்சிட்டு இந்த ஜனாதார காலை இந்த காலோட சேர்த்து வருமா, எப்படி இந்த ஜனாதார காலை இந்த காலோட சேர்த்தா இது அப்படியே உடுக்காது. அதுபடி இழுத்துட்டு இதை இழுத்து உள்ள கொடுக்கணுமா, இப்படி இழுத்து Ele tem que kamu dapat mais superior. Apa itu? Itu. Jadi kapan பண்ணிட்டு என்ன தெரியும் செய்யணும், உட்கார்ந்து பார்க்கறதுக்கு இதை எடுத்து கழுத்தோட வச்சுக்கணும், இதை எடுத்து கழுத்தோட வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு இந்த எடுத்து எப்படி கொடுக்கணும், இப்படி போட்டால் ஜனாதார துணி மட்டும் தான் பார்த்து பார்த்ததுக்கு போகிறோம். வலது சைடு உள்ளுக்கு போனத இடது சைடு உள்ளுக்கு போகணும், உள்ளுக்கு போய் வெளியிட்டு
நீங்க பார்க்குற ஜனாதா இருக்காது, இது நோமல் ஜனாதா இல்லை. இப்படி சைஸா இருக்காரு. இது வந்து ஒரு போஸ்ட் மாடல் ஜனாதா. அதாவது தண்ணியில போன ஜனாதா இப்படி கால் ரெண்டு கிட்டியா செய்யலாம். தண்ணியில போன ஜனாதா கால் ரெண்டு அகலதான் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஜனாதா இப்போ உங்களுக்கு இருக்கு. நோமல் ஜனாதா வைத்தா கால் ரெண்டு கிட்டையாக்கி பெருங்கடல் ரெண்டோட குஷி இருக்கு. அதுதான் நோமல். திரும்பவும் வாய் ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அழகாக பஞ்சை வச்சு எங்களுக்கு கட்டி தந்தாங்க. அந்த முறையை நாங்கள் பின்பற்றுறோம். இன்னொரு விஷயம் என்னடாங்க, மையத்தை அந்த ரூபு போன கொஞ்ச நேரத்திலேயே அவரை கையை கொஞ்சம் லேசாக நோமாத மாதிரி என்ன செஞ்சு கொள்ளணும். கொஞ்சம் 2-3 தடவை அசைச்சு தான் கொஞ்சம் கையெழுத்தி வைக்கணும். அதே மாதிரி காலை தூக்கி கொஞ்சம் முட்டுக்கால உஷத்துக்கு போட்டேன்னா அந்த குளிப்பாடுற டைமுக்கும் அப்படி மரணிக்க மாதிரி குடி இருந்தாருந்தா சூடு மையத்தில் உணவு சூடு போனதோட கை கால் குறைச்சி. ஆனால் எங்களால் ஒன்றுமே செய்யலாம். இந்த போன மாதிரி உடம்பு அப்படி ஒரு சந்தர்ப்பம் நடந்தால் அதுக்கும் வழியும் அதை என்ன செய்யணும். குளிப்பாட்ட நேரத்துக்கு இளம் சூடான தண்ணி, கூடும் இல்லை ஆக சூடும் இல்லை, இளம் அதாவது கையை வைக்கலாம். அந்த அளவு தண்ணி எடுத்து நாங்கள் அந்த மையத்தில் தண்ணி எடுத்து நாங்கள் அந்த கைக்கு மேலே போட்டோம்னு சொன்னால் அளவு உள்ள தண்ணி அளவுக்குள்ள கை லேசாக அப்படியே நாங்கள் எங்களை வளத்துக்கு என்ன செஞ்சு விடலாம். அந்த கையையோ காலையோ நாங்கள் லேசாக அந்த சுடுதண்ணி உரையை கொண்டு நாங்கள் குளிப்பாட்டோம். அப்படியே அடுத்தது இன்னொரு விஷயம் மாற்றம் தெரிவிக்கிறது என்னன்னு சொன்னால், அதாவது மையத்தில் சில நேரங்களில் அப்பம் வந்து தண்ணியை ஊற்றி கழுவி லேசான முறையில் போன அமைப்பு இருந்தால் சரி. அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இந்த மாதிரி கணக்கான பொருளை எடுத்து எங்களுக்கு 2 விரல் எடுத்து இதில் நாங்கள் போட்டு இந்த துணியை விரிச்சா இந்த துணியால் தான் என்ன செய்வோம். நாங்கள் நேரம் சாரம் போட்டுனாலே இந்த சாரங்களால் போட்டு நாங்கள் அதை அவங்களுக்கு மிச்சம் கஷ்டப்படாத மாதிரி லேசான முறையில் நாங்கள் அதை செய்து போடுவோம். காரணத்தை சொன்னது போல வீட்டில் பேரப்புள்ள 14 நிற்கின்றால் 14 நிற்கக்கூடாது. தேவையில்லை. குளிப்பாட்டு மக்கள் தான் நிற்கும். சில பேர் வந்து புதுனம் பார்க்க வார நிற்கிறதே புதுனம் தான். இந்த விளையாட்டை புதுனம் பார்த்துட்டு கூட்டத்தில் அழைக்கிற மாதிரி ஜனாதாவை புதுனம் பார்த்துட்டு நாங்கள் பார்க்கணும். பெரிய அமானியம் சில நினைக்கிற மாதிரி உங்களுக்கு அமல் செய்யணும். இப்படியா பட்டவங்களுக்கு அமல் செய்யணும். மையத்தினுடைய அமானியம் மிகப்பெரிய அமானியம். பல விஷயங்கள் அதனுடைய நீக்கி ரத்தங்கள் கழிவுகள் புதுக்கள் மூக்காலவானது காலாலவானது நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் கர்நாடகாவில் கலந்து கொண்டோம். அவங்க வயசான வீட்டை விட்டு அவங்க அடிக்கடி வெளியால போகிறாங்க. அவங்களுக்கு எந்த சுயநிலை இல்லை. அப்படி ஒன்றா வீட்டை விட்டு போயிட்டாங்க. எல்லாரும் பார்த்து சாப்பிட்டு தூங்குறது அப்படியே கடலுக்கு போய் திரிகிறாங்க. கடல் பக்கத்தில் அந்த கீழால தெரியுமா ரோட்டில் கடல் கடல் வந்து சில நேரம் தண்ணி நம்புற இடம். அப்படி ஒரு ரோட்டில் காலை அப்படி ரெடி கொண்டு வந்து அதுக்குள்ளேயே மையத்தை ஊருக்கு தேடி போலீஸ்லாம் வச்சு தேடி ஆளே இல்லை. பொம்பளை மையத்துதான் கடைசியாக 4 நாளைக்கு வரும் தண்ணிக்கு மேலே விலக்க போக்குறதான் பல நினைச்சு இப்படி ஒரு பொடியாக வந்து போயிட்டு பார்த்தா முன்னாடி அவரோட சாரி சாரியை வச்சு தான் சமைச்சாங்க. இந்த மையத்தை கொண்டு வந்திருந்தாங்க சோதனை மோச்சடிக்கு. பொதுவாக மோச்சடியில் உள்ளவங்க என்ன செய்வாங்க, அவனுக்கு அந்த ஃபேனை போட்டாங்க. அந்த மோச்சடியில் இருக்கு அந்த ஒடியால் வந்த வாசத்துக்கு இன்னைக்கு நான் நிற்கல புதுசு பழகணும் இருக்கு. ஏன்னா அப்படி ஒரு நிலைமை. அதனால தான் 5000 10,000 கொடுத்து வேலை செய்ய இருக்கிறது. அவங்களுக்கு எங்களால் நாங்கள் அவன் தாங்கி கொண்டு இருக்கிறானே. என் முஸ்லீம் இல்லாத சகோதரன் தண்ணி சொல்லுவாங்க. அவருக்கு சப்பட்டை இல்லை அவங்க போட்டு கொடுத்தாங்க. இந்த நாட்டில் நாங்கள் கொண்டு அவங்க பண்ணுறது வழி இல்லை. நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கவும் இல்லை. நாங்கள் கொடுக்குறோம் அந்த வேலையை முடிச்சுட்டாங்கன்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க அதை யூஸ் பண்ணிக்கொண்டு அப்போ வேலை செய்ய சோதனை அந்த வகையில் நாங்கள் இப்படியான முறைகள் வரும்பொழுது நாங்கள் மிச்சம் அவங்க நினைக்கிறோம். எல்லாரும் விஷயம் கட்டாயம் இவங்களோட நண்பர்களை வச்சு கொடுக்குது. சந்தர்ப்பம் வருது ஒரு வேலை உங்களால் செய்யணும். ஒரு டவுட் வருது ஒரு நிலைமை வரும்போது எடுத்து பேசி நாங்கள் என்ன செஞ்சு கொடுக்குறோம். எங்களோட டவுட்டை செஞ்சு கொடுக்குறோம். 4 மையத்துக்கு குறிப்பாட்ட கொடுக்கலாம் அனுமதியில எங்களுக்கு அது பழகிடும். விஷயம் அடுத்தது கொஞ்சம் வீட்டில் அல்லது மருத்துவமனையில்
அல்லது வேறு எங்கேயாவது மரணம் நிகழும் பொழுது எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள். முதலாவது வீட்டில் ஜனாசா. அந்த வீட்டில் ஜனாசா நடந்த முதலாவது செய்ய வேண்டிய விஷயம், வீட்டில் ஜனாசா நிகழ்வது இயற்கையான மற்றும் சந்தேகத்துக்குரிய மரணங்கள் மட்டும். இரண்டாவது, உடலை கையாள வேண்டாம். அதாவது மறைத்தல், கவனி ஆடைகள் ஒழுங்குபடுத்துதல் அல்லது உடலை நகர்த்துதல். அதாவது உடனே உள்ள மாற்றிட்ட நகரை கவன் வேலை செய்வது. மூன்றாவது, இறப்பு உறுதிப்படுத்தல் கட்டாயமானது. நான் சொன்ன டாக்டரை கூட்டிட்டு வந்து ரிப்போர்ட் அன்னோன்மெண்ட் அந்த விஷயம் கட்டாயமானது. உறுதிப்படுத்தல் பெற ஒரு மருத்துவரை அழைக்கவும், இறப்புக்கான காரணத்தை கண்டறிய கிடைக்கக்கூடிய மருத்துவ பதவிகளை காட்ட வேண்டும். நான்காவது, உடனடியாக பகுதி காவல்துறைக்கு தெரிவிக்கவும் அல்லது மருத்துவமனை பதிவுகள் மற்றும் இறப்பு உறுதிப்படுத்துதல் கடிதத்தை ஒப்படைக்கவும். நான் சொன்ன ரெஜிஸ்டர்ட் கவர்மெண்ட் டாக்டர் ரிப்போர்ட் எடுத்துட்டு அங்கே போகும். ஐந்தாவது காவல்துறை மரண விசாரணை அதிகாரிக்கு இறப்பு விசாரிப்பவர் தகவல் அளிப்பார். அவர் என்ன செய்வார்? ரெஜிஸ்டர் ஒரு மையத்தில் சொல்வார். மொபைல் மையத்தில் ஆக்ஷனுக்குரிய அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு குரூப் வருதுன்னா போலீஸ் வருவாங்க, வந்து அதற்குரிய ஏற்பாடுகள் செய்வாங்க. ஆறாவது, மரண விசாரணை அதிகாரி சம்பவ இடத்தை பார்வையிடலாம். சந்தேகத்திடமான உண்மைகள் அல்லது விஷயங்கள் எதுவும் இல்லை என்று திருப்தி அடைந்தார் அவர் விசாரணை நடத்தி உடலை அடக்கம் செய்ய விடுவிப்பார். அவர் மரண அதிகாரி சந்தேக ஞான நிகழ்ச்சி மூன்றாவது டெக்டரில் வாகனங்கள் நிகழ்ச்சி மூலம் அவரெல்லாம் ஸ்போட்டுக்கு வந்து பார்த்துட்டு தான் நம்ம கை வைக்க அது வரைக்கும் செய்யலாம். சில நேரம் அவருக்கு வீட்டில் மௌத்தான ரிப்போர்ட்டை பார்த்தாரு, டாக்டர் எல்லாம் கிளியர். ஆனால் இவருக்கு மௌத்தானதுக்கு இப்படி வர டாக்டர் ரிப்போர்ட்டில் கிளியர் இவருக்கு ஒரு சந்தேகம் வரைக்கும் வந்து பார்ப்பார். பார்க்குறாரு, சம்மந்தம் இல்லாமல் ரிட்டம் வருதுன்னா அவர் என்ன செய்வார்? அப்படி அடுத்த நடவடிக்கை எடுப்பார். குடும்பத்தால் ஏதாவது ஒரு செஞ்சிருக்கணும், அவர் கொடுத்த உணவு ஏதாவது ஒரு கொடுத்திருக்கணும், சந்தேகங்கள் சொன்னால் அந்த ஏற்பாடுகள் செய்வாங்க. சிறப்பு ஆலோசனை, இறந்தவரின் அனைத்து மருத்துவ பதிவுகளையும் எல்லாம் நேரங்களிலும் பாதுகாக்க வேண்டும். இதில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குன்னு சொன்னால், நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த பதிவை எடுத்துட்டு வந்தாங்க. எங்களுக்கு கிடைக்க போகிறது வந்து அது லோக்கல் பதிவு தான். ஒரு கிழமைக்கு பிறகு அல்லது 2 கிழமைக்குள்ள இன்ஷால்லா எங்கள் வீட்டுக்கு என்ன செய்யும்? ஒரிஜினல் பதிவு வந்துடும். இறப்பு சான்று அப்படி வரலன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியுமா? அந்த போலீஸில் ரிப்போர்ட் கொடுத்தா ஒரு கோட் நம்பர் ஒன்று இருக்கும். எங்கள் முசாஃபியில் கோட் நம்பர் ஒன்று இருக்கும். அதே மாதிரி இறப்பு சான்றிதழுக்கு ஒரு கோட் நம்பர் ஒன்று இருக்கும். அது எங்களுக்கு நம்பரை ஒன்று ரெஜிஸ்டர் நம்பர். அந்த நம்பரை கொண்டு நாங்கள் திரும்பவும் அவருக்கு சந்திக்கணும். ரெஜிஸ்டர் எங்களுக்கு இன்னும் சர்டிஃபிகேட் வர வேண்டாம், அவர் என்ன நடவடிக்கை எடுக்கணும் அதை அவருக்கு பேசுவார். அப்படி இல்லாத பட்சம் எங்கள் வீட்டுக்கே அது ரெட்டாக வந்து இறந்த உடல் பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுவார்கள். இந்த வழக்கில் இறப்புக்கான காரணத்தை கண்டறிய பிரேத பரிசோதனை செய்யப்படும். அது அங்கே தான் செய்வாங்க. வீட்டில் வச்சு செஞ்சுட்டு நம்ம உண்மையை தான் செஞ்சுட்டு வருவாங்க. இறப்புக்கான காரணம் குறிப்பிடப்பட்டிருந்தாலோ அல்லது பிரேத பரிசோதனைக்கு பிறகு விசாரணையில் இருந்தாலோ இறுதிச் சடங்கு சான்றிதழ் படிவம் டெத் சர்டிஃபிகேட் வழங்கப்படாது என்பதை நினைவில் கொள்ளவும். சந்தேகம் தான் வராது. நாங்கள் போய் அவங்க அவசரப்படுத்தி இவ்வளோ லேட்டாகிட்டாங்க அப்படின்னு இருக்கிறது. ஏன்னா சந்தேகம் அது அவங்க கிளியர் பண்ணி அந்த அதாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது சும்மா ஒட்டி எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு இல்லை, ஒவ்வொன்றும் டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. அந்த டெஸ்ட்டில் முடிவு வராத வரைக்கும் அவங்க அடுத்த எக்ஷன் எங்களுக்கு ஒரு அனுமதி தர மாட்டாங்க. அது இல்லாத பட்சம் சொன்ன மாதிரி செஞ்சு கூட அந்த டைஸ்ட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அதுபோல் தான் முடிவு வந்தால் ஒடியல்கிட்ட ஒப்படைப்பாங்க. இரண்டாவது, மருத்துவமனையில் ஏற்படும் மரணம். உறவினர்கள் அல்லது உறவினர்கள் அளித்ததை மருத்துவமனைக்கு தெரிவிக்கிறது. அதாவது உடல் மரணிக்கிறார்கள் செய்தி அவங்களுக்கு வரும். இரண்டாவது, உடல் சடலமானவருக்கு அதாவது திருப்பி சொல்றாங்க சிதைவை தடுக்க சடலமானது மோச்சடிக்கு அனுப்பப்படும். மூன்றாவது, இறந்தவரின் வசிக்கும் பகுதி குறித்து காவல்துறைக்கு தெரிவிக்கவும். அவர் எந்த ஏரியா என்ன முடிச்சு சொல்லிடுவோம். காவல்துறையினர் சடலமாக உள்ளவருக்கு சென்று மருத்துவ பதிவுகளை சேகரிப்பார்கள். எங்கே வருவாங்க? மோச்சடிக்கு வருவாங்க. வந்து இவர் இறப்பு என்ன நடந்தது சேகரிப்பாங்க. யாரையும் வாகனங்கள் இருக்குது. அஞ்சாவது, காவல்துறையினர் மரண விசாரணை அதிகாரிக்கு இறப்பு விசாரணை அதிகாரிக்கு தகவல் அறிவிப்பாங்க. இப்போ போலீஸும் வருவாங்க. அந்த இடத்துல இவர் யார் இறப்பு மரண பதிவு அவர் வருவார். அவர் 2 பேரும் சேர்ந்து தான் அவருக்கு கலந்து ஆலோசிப்பாங்க. மரண விசாரணை அதிகாரி விசாரணை நடத்தி இறந்தவர்களின் அறிக்கை மற்றும் அவருடைய அந்த வரலாற்றை பதிவு செய்வார். அவர் எல்லாம் எழுதுவார். பிரதேச பரிசோதனை தேவை
சந்தேகப்பட்டால் அவர் பிரேத பரிசோதனைக்கு உத்தரவிடுவார். இல்லை தேவையில்லை, நான் உறுதியாக ரிப்போர்ட்டை வச்சுன்னா மேலோட்டமாக ஜனாதாவை எடுக்கலாம்னு சொல்லுவார். அப்படி இல்லைன்னா போஸ்ட்மார்ட்டம் செய்யத்தான் சொல்லுவார். 2வது பிரேத பரிசோதனை தேவையில்லை என்றால் அவர் உடலை எடுக்க சொல்லி அனுமதி விடுவார். 9வது 2 படிவங்கள் வழங்கப்படும். ஒன்று அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு, மற்றொன்று இறப்பு பதிவாளருக்கு வழங்கப்படும். ஒன்று நாங்கள் அடக்கம் செய்யறதுக்கு அங்கே கொடுக்கணும், பரிவாசனையோ அடக்கிற இடத்துலேயே கொடுக்கணும். 2வது மரண டெத் சர்டிஃபிகேட் எடுக்கிறவருக்காக ரெஜிஸ்டர்டாக கொடுக்கணும். மரணம் நடந்த இடத்தில் இறப்பு பதிவாளர், அதாவது இந்த இடத்துல எங்கள் ஏரியா ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட தான் ஒப்படைக்கணும். அடுத்து சொன்னாங்க, வெளியே மரணம் அடைந்தார், ஒரு கடல்லையோ இங்கே தூரத்திலையோ இங்கே வீட்டு மரணிச்சிட்டாருன்னா ஒவ்வொரு சாலையிலோ அல்லது வாகனத்திலோ அல்லது புற பொது இடங்களில் இறந்து கிடந்தால் இறந்தவரின் உடலை தொடக்கூடாது. 2வது உடனடியாக போலீசாருக்கு அறிவிக்க வேண்டும். 3வது போலீசார் உடலை மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்வார்கள். 4வது போலீசார் மரண விசாரணை அதிகாரிக்கு தெரிவிப்பார்கள். 5வது காயங்கள் காணப்பட்டால் அல்லது அவர் எப்படி விழுந்தார் அல்லது எப்படி அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு, எப்படி தூக்கில் போட்டார் என்றெல்லாம் பார்த்து மரண விசாரணை அதிகாரிக்கு பிரேத பரிசோதனைக்கு உத்தரவிடுவார். 6வது மருத்துவம் பதிவுகள் இருந்தால் மற்றும் சந்தேகத்திற்கான சூழ்நிலை எதுவும் பிரேத பரிசோதனை இல்லாமல் உடலை விடுவிக்கலாம். டாக்டரே ரிப்போர்ட் எல்லாம் சொல்லிட்டாருன்னா அது தேவையில்லை, போஸ்ட்மார்ட்டம் தேவைன்னா அவங்க மையத்தில் இருக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருவாங்க. 7வது மரண விசாரணை அதிகாரி சான்றிதழ் படிவம் வழங்குவதன் மூலம் உடல் அவர் தராத வரைக்கும் எங்களால் ஒன்றுமே செய்யலாம். நாங்கள் சில பேரை வச்சு பேசுவோம், அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்க இருக்கிறது, அது நாட்டு சட்டம், அதுக்கு நாங்கள் சில விஷயங்கள் முன்பட்டு தான் ஆகணும். இறப்பு சான்றிதழை எவ்வாறு பெறுவது, கட்டாயம் தேவை தானே, இப்படி எடுக்கிறது. இறந்த தேதிக்கு ஒரு மாதத்திற்கு பிறகு இறப்பு பதிவாளரிடம் படிவத்தை எடுத்துச் செல்ல முடியும். பதிவாளர் இறப்பு சான்றிதழை தயாரித்து பின்னர் ஒரு தினத்தில் வழங்குவார். இறப்பு சான்றிதழை பெறுவதில் தாமதம் செய்யாதீர்கள், அது எடுக்கிறதுக்கு நாங்கள் அவசரப்படுத்தணும். இறந்த திகதியில் 3 மாதங்களுக்குள் இறப்பு சான்றிதழ் கொடுப்பதை பரிந்துரைக்கப்படும். 3 மாதத்துக்கு நாங்கள் அதை எடுத்துக்கிறோம். ஜனாசா வீட்டிடம் சகோதரர்களை இப்போ நாங்கள் இப்போ முதலாவது மொக்காலனா என்ன செய்யணும்னு பார்த்தோம். 2வது விஷயம் உடலை கழுவோம், குடிப்பாட்டு விஷயம் பார்த்தோம். அது நாங்கள் ஸ்டார்டிங்கில் அடி கழுவுறது, அதுக்கப்புறம் ஜனாசாவை கழுவுறது. 3வது கஃபன். 4வது ஜனாசாவை. இந்த ஜனாசா எங்களுக்கு இந்த இப்போதான் சொன்னால் தலைமாடு இஞ்சரிக்கும், கால் மாடு இந்த பகுதியில் இருக்கு. ரைட், இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் 3 விதமான ஜனாசாக்கள் இருக்கு. ஒன்று ஆண் மையத்து, 2வது பெண் மையத்து, 3வது அதிகமான மையத்து. ஒரே டைமில் 15, 20, 30 வார மையத்தும் இருக்குது. இப்போ ஆண் மையத்தாக இருந்தால் தொழிலிக்கக்கூடியவர் என்ன செய்யணும், தலைமாட்டில் தான் தொழில்வார். ஆண் மையத்துக்கு தொழிலிக்கக்கூடியவர் தலைமாட்டில் இருந்து தான் தொழில்வார். சொல்லுவாங்க நெத்தி படாத தொழுகண்டா என்னது ஜனாசா தொழுகிறார், நெத்தி படலை சுற்றி இருக்கு. அதனால நாங்கள் ஒரு இடங்களில் நெருங்கி நிற்கலாம், ஜனாசா தொழு விஷயத்தில் நெருங்கி நிற்கலாம். தலைமாட்டில் நின்று தான் தொழிலிக்கக்கூடியவர் தொழுவிப்பார். பெண் ஜனாசாவாக இருந்தால் இந்த இடுப்பு கிட்ட வந்து தொழுவிப்பார். பெண் ஜனாசாவாக இருந்தால் இடுப்பு கிட்ட வந்து தொழுவிப்போம். அடுத்தது நிறைய ஜனாசா ஆண்கள் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா ஆண்கள் ஜனாசாவை முதல்ல தொழுவிக்க வேண்டும். அதற்கு பிறகு ஆண்கள்ல சின்ன பிள்ளைகளோட ஜனாசாவை தொழுவிக்கணும். அதுக்கு பிறகு பெண்கள் ஜனாசாவை தொழுவிக்க வேண்டும். அதுக்கு பிறகு பெண்கள்ல சின்ன பிள்ளைகளோட ஜனாசாவை இப்படி 4 கட்டமாகத்தான் தொழுவிச்சு அதுக்கு பிறகுதான் தெரியும். எங்களுக்கு அந்த ஷூட்டிங் நடந்த காலங்கள், சுனாமி வந்த காலங்கள் எல்லாம் ஒரே அளவுக்கு கபரை ஃபுல்லாக அடிப்பாங்க. ஒவ்வொரு கபரை தோன்றது பின்னியோ இதை தோண்டி அதை எல்லாத்தையும் வச்சு அந்த பாக்ஸை வச்சு என்ன செய்வாங்க, சந்தூக்கை வச்சு ஒருமிட்டே வெக்கோவால் மண்ணை மூடி இல்லாட்டி மண்ணை எங்களை கையால் அள்ளி போட்டு நாங்கள் ஒரு அமைப்பு இருக்குது. ரைட், அடுத்தது நாங்கள் தொழுகைக்காக வேண்டி வந்துட்டோம்னு சொன்னால் சகோதரர்களை நாங்கள் இதில் இந்த ஒட்டிருக்கிறோம், எங்கள்கிட்ட பிடிஎஃப்பும் இருக்குது. நாங்கள் முதலாவது என்ன செய்யணும்னா தொழுகைக்காக ஜனாசா தொழுகைக்காக வந்துட்டால் நாங்கள் ஜனாசா தொழுகைக்கு நீயத்து வைக்கிறோம். கொண்டு ஜனாசா எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு இருக்குது, முன்னுக்கு இருக்குது ஜனாசா இந்த இல்லை அவர் வெளிநாட்டில் மௌத்தும் நாங்கள் இந்த ஜனாசா தொழுகை நடத்திக்கிறோம். நம்ம 2 வகையாக இருக்குது, ஆண் ஜனாசாவோ பெண் ஜனாசாவோ நீயத்து ஒன்று தான். இப்போ நாங்கள் ஜனாசாவுக்கு வந்துட்டோம், சொல்ல போகிறோம் என்னது நீயத்தை சொல்லுவோம். உஸ்ஸல்லி ஃபர்ல ஸலாத்தி அலா ஹாரல் மஸ்ஜிதி 40 தக்பீராத்தி பில்லாஹி தஆலா இமாமன் என்று வைப்பார். பின்னர் தொழுகிறார்கள், மௌனம் வந்து வைப்பாங்க. உஸ்ஸல்லி நான் தொழுகிறேன்
பர்ல சலாத்தி இந்த பர்லான தொழுகையை தொழுகிறேன். ஏன்னா ஜனாசா தொழுகை வந்து பர்லுல வந்து 2 பர்து இருக்குது. ஒன்று பர்வு 5 இருக்குது, அது நாங்கள் தொழுகிற 5 வக்து. அடுத்தது பர்து கிஃபாயா. 5 வக்து தொழுகையில கொஞ்சம் பேர் தொழலாம், கொஞ்சம் பேர் தொழாமல் இருக்கேருமா? இல்லை, எல்லாரும் தொழத்தான் இருக்கும். அதனால தான் பர்வு 5 வச்சுருக்காங்க. அதாவது எல்லாரும் தொழுதுதான் ஆகணும். பர்து கிஃபாயா ஒரு சாரா தொழுதா போதும், இன்னொரு சாரா தொழலாட்டி பிரச்சனை உண்டு. அப்ப சொல்றாங்க அழகாத மையீதி, இந்த மையத்துக்காக நான் சொல்கிறேன். எத்தனை தக்பீர்? 60 தக்பீராதி, 4 தக்பீர்கள். மாமுமன் இமாமை பின்பற்றி, இமாமண்டா இமாமன் நான் தொழுவிப்பதாக தொழுவிக்கிறேன். இல்லாய்த்தாலும் அல்லாஹு அக்பர் இல்லக்காவதி சனிபதி இல்லாய்த்தாலும் தேவையில்லை. இந்த நான் நீ எதை வச்சுக்கொள்வார் நம்மளால் வைக்கிறேன் சொல்லிக் கொண்டா சரி. இந்த மையத்துக்காக பற்றி ஜனாசா தொழுகை 4 தக்பீரை மௌனமாக தொழுகிறேன் என்று நீயத்தை வச்சு நாங்கள் இப்போ தொழுவது. இப்போ முதலாவது வந்து தக்பீரில் கவனிக்க செய்ய வேண்டிய விஷயம் என்னடான்னா, நாங்கள் நான் ஜனாசா விருப்பமே வந்து முதலாவது தக்பீர் காட்டுவோம் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொன்னால் அவுது பிஸ்மியோட சூரத்துல் ஃபாத்திஹா அழகான முறையில் ஓதி கொள்வோம். அதற்கு பிறகு இரண்டாவது தக்பீர் அல்லாஹு அக்பர். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத், அதில் ஏற்றமானது ஸலாத்தி இப்ராஹிம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத் வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத் என்று ஓதிக்கொள்வோம். மூன்றாவது தக்பீருக்கு பின்னால ஜனாசாவுக்காக வேண்டி பாவ மன்னிப்புக்காக நாங்கள் துஆ செய்வோம். அதில் பிரதானம் என்னது? அல்லாஹும்ம லஹு வர்ஹம்ஹு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆண் மையத்துக்கு அதே பெண்மையத்தா இருந்தால் அல்லாஹும்ம லஹா வர்ஹம்ஹா ஆரம்பிப்போம். பூவட்டா ஆம்பளைக்கு, ஆண்டா பெண்ணுக்கு. 2 ஜனாசாவாக இருந்தால் அல்லாஹும்ம லஹுமா, லஹுமாண்டா 2 பேருக்கு. நிறைய ஜனாசாவாக இருந்தால் அல்லாஹும்ம லஹும், ஹூ ஹா லஹா லஹுமா லஹும். அப்போ ஒரு குர்ஆன் ஒரு பெண், 2 ஆண்கள் அல்லது 2 பெண்கள் அல்லது பல ஆண்கள் பல பெண்கள் லஹுன்ன என்று சொல்லுவாங்க பெண்கள். அந்த நியத்தில் நாங்கள் வச்சுக்கொண்டு நாங்கள் அல்லாஹு லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு சுருக்கமாக இது ஓதிக்கொண்டேரும். நீண்ட துஆவை நாங்கள் கட்டாயமாக பாடமாக்கி ஓதுவோம். வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரி முஸ்லஹு. அந்த ஒவ்வொரு துஆவும் அந்த மையத்தை கபருக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும், கபருக்குள்ள அந்த மையத்தை இருக்கிற வரைக்கும் பாதுகாக்கக்கூடிய ஒரு துஆ தான் அது. அதனால் கட்டாயம் நாங்கள் முடியும் வரைக்கும் நாங்கள் முழுமையாக ஓதிக்கொள்ள வேண்டும் பாடமாக்கி. அதுக்கு பின்னால் 4வது தக்பீர் அல்லாஹு அக்பர் கண்டு சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால அல்லாஹும்ம லா தஹ்ரிம்னா அஜ்ரஹு வலா தஃப்தின்னா பஅதஹு வக்ஃபிர் லனா வலஹு. யா அல்லாஹ் லா தஹ்ரிம்னா அஜ்ரஹு, அதோட கூலியதையும் நீ தடுக்கிறார். நல்ல முறையில் நீங்கள் எல்லா கூலிகளையும் கொடுக்குது. வலா தஃப்தின்னா பஅதஹு, இவர் மௌத்தாயிட்டார், இப்போ இவருக்கு பின்னாலே வர குடும்பத்திலேயும் சமூகத்திலேயும் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடாதே அல்லாஹ். வக்ஃபிர் லனா வலஹு, எங்களையும் மன்னிச்சு இவரையும் மன்னிச்சியான்னு சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லி நாங்கள் சலாத்தை கொள்வோம். இது தொழுகை நடக்கக்கூடிய முறை. நாம் இதையும் மறைவான ஜனாசாவாக இருந்தால் நாம் இப்படி தான் நியத்து வச்சுக்கொள்வோம். உஸல்லி ஃபர்த ஸலாத்தி அல்லது உஸல்லி ஸலாத்தல் ஜனாஸத்தி அலல் மையித்தில் காயிபி. காயிபன்னா மறைவான ஜனாசாவுக்காக வேண்டி நான் சொல்கிறேன். 60 தக்பீராக இல்லாஹி தஆலா மௌமன் இமாமன் என்ற வகையில் அல்லாஹ் அக்பர் என்று நாங்கள் நியத்து வச்சுக்கொள்வோம். மேலதிகமான துஆக்கள் பாடமாக்கிக் கொள்வோம். அல்லாஹும்ம ஃபிர்லி ஹய்யினா வ மையித்தினா வ ஸகீரினா வ தக்கரினா வ உன்தானா என்று பெரிய துஆக்கள் இருக்குது. நமக்கு கட்டாயம் இதெல்லாம் பாடமாக்கி நியத்து போகணும். இல்லைங்கிற கையில் மாஷா மொபைல் தானே அந்த துஆக்களை வச்சு அந்த இடத்திலே நாம் செய்ய வேண்டியது மையத்துக்கு வந்தது. நேற்று கழிவுக்கு நமக்கு அதை பற்றி கைச்சாரு, இங்கே போயிட்டாரு, இல்லை இவர் இப்படி போனவங்க இந்த மாதிரி நேரத்தில் காசு வாங்கினார் பாருங்க, இப்போ யார் தரமாண்டு அந்த இடத்துல வந்து அந்த மையத்தை பற்றி தவறுகளாக பேசக்கூடாது. இப்போ மௌத்தாயிட்டா நாங்கள் முதலாவது பார்க்கணும், நான் ஒரு சுத்தவான எனக்கு கையில் போய்கிட்டேன், நான் மனுஷன் தான் அவரும் போயிட்டார், அவர்கிட்ட தப்பிக்காமல் யாரும் மௌத்தாவில் இல்லை. நாங்கள் அம்மா சொல்கிற கட்டளை என்னன்னா மௌத்தாயிட்டா ஒதுக்குறவும் மகாசன மௌத்தாகும். அந்த மௌத்து ஜனாசா செய்தி கேள்விப்பட்டாலே நீங்கள் அல்லாஹ் சொல்கிறீங்க, ஏன் இன்னாலில்லா சொல்கிறீங்க, ஏன் அதோட அவரை பற்றின குறை எதுவுமே நீங்கள் பேசக்கூடாது. அவரை முடிச்சிருங்க, அவருக்கு அவன் துவா செய்யுங்க. ஏன் அல்லாஹ் நோட்டம்னா மையத்துக்கு அவங்க வாராக்கள் என்ன பேசுகிறாங்க அந்த முடிவை கொண்டு தான் அந்த ஜனாசாவுடைய நிலைமை யோசிக்கிறாங்க. அந்த வகையில் நாம் விஷயம் அதுக்கு பின்னால் 5வது ஜனாசா தொழிலை முடிச்சுட்டு தானே அடக்கம் செய்கிறதுக்கு போவோம்.
லாட்ச் முதல்ல அடக்கம் செய்வாங்க. லாட்ச்னா கவர்ற லாட்ச் மூடுற மாதிரி கவரை தோண்டி அதுக்குள்ள ஒரு லாட்ச் மாப்பியோட இருப்பாங்க. அதுக்குள்ள வச்சுதான் ஜனாசா வச்சு மேலாட கல்லடிக்கி போட்டு மண்ணை மூடுவாங்க. இன்னொன்று இருக்குது எங்களோட நோமலா அதாவது அந்த மண்ணை தான் வந்து ஆக்க கிட்ட வந்து விரிஞ்சு விழுந்துடும். கிரவலே இல்லை அந்த கண்டி பாதையில் எல்லாம் இருக்குது கிரவல் அது கிட்ட வந்தாலும் ஃபிட்டாக இருக்கும் அந்த மண். எங்களோட பாதைகள் கொழுப்பு பாதை மற்ற கிழக்கு மாணவர்கள்னா விரிஞ்சு விழுகிறோம். அதை என்ன செய்வாங்கன்னா மையத்துக்கு சந்தூர்பட்டி கொண்டாடிப்பாங்க. மையத்தை வச்சுட்டு அந்த சந்தூர்பட்டியை கவர்ல ஒரு ஆள் எழுதிடுவார், ஒரு ஆள் கணிப்பார். அந்த சந்தூர்பட்டியை வாங்கி தலைமாட்டுக்கு செடியாக வச்சு அந்த ஒரு ஆள் போய் பணிச்சு காலமாட்டி வச்சு ஒரு ஆட்டு வாங்க ஷேப்பா அதுக்கு பிறகு அதுக்கு மேலே காலை வச்சு எழும்புவாங்க. மையத்தை இறக்கும் பொழுது இடுப்பு விட்டுட்டு ஒரு பெல்ட் ஒன்று போட்டுருவோம். ஒருத்தர் அந்த கொஞ்சம் அழகாக விட்டு கொடுப்பாரு, மற்றவர் காலை கொடுப்பாரு, மற்றவர் தலைமாட்டை பிடிச்சி மையத்தை சுகுடா சைடு வந்து இப்படி கழிச்ச மாதிரி தான் என்ன செய்யணும், நாங்கள் அடக்கம் செய்யணும். மண்ணை கொஞ்சம் என்ன செய்யணும், இப்படி கொஞ்சம் பின்னுக்கால வச்சுட்டோம்னா மையத்தை கட்டடியா கொஞ்சம் மண்ணை செய்ய பார்க்கணும். நாங்கள் மையத்தை வைக்க முதலே கொஞ்சம் நடுவில் என்ன செஞ்சு கொடுவோம்னா இந்த மையத்துக்கு இடப்ப வைக்கிறதுக்கு ஷேப்பாக கொஞ்சம் மண்ணை இடம் ஒன்று எடுத்துக்கொள்ளும். அதுக்கப்புறம் இந்த எங்கள் மண்ணை கொஞ்சம் ஒதுக்கி கொடுக்கணும். இப்போ கட்ட அவுத்துட்டு இந்த தலை இந்த அவுத்து போட்டுனா என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வாய்க்கிட்ட மண் எடுத்து வைப்பாங்க. யாராவது சொல்லி மண் எடுத்து கொடுத்தாங்க. இந்த கண்ணை கூட்டிட்டு அந்த மண்ணை வச்சு கவனிச்சு மண்ணில் அடித்து நோம்பலாக தூக்கிடுவாங்க. அதோட அந்த சந்தூர்பட்டி வச்சு மூடுறது பொன்மையத்தாக இருந்தால் என்ன சொல்லணும்னா மேலே கூட உடம்போட முடிச்சு அதை யாருமே பார்க்கக்கூடாது. பொன்மையத்தை அந்த அமைப்புக்கு நாங்கள் மூடி மறைச்சி அதுக்குள்ள அந்த மையத்தில் கணவன் மகன் இல்லை அவர் மையத்தில் பொங்கல் மையத்தில் நானவோ தம்பியோ மகரமானவோ பார்க்கத்தான் விளங்கணும். அதை மாதிரி அடக்கம் செஞ்சு அழகான முறையில் நாங்கள் மண்ணை வச்சு மூடிட்டு விரும்பி எல்லாரும் நாங்கள் மின்ஹா அழகுனாக்கும் வஃபீஹா நுழைக்கும் வமின்ஹா நுகுரிஜுக்கும் தாரக்கும் குருவானாய்க்கு ஓதி மண்ணெடுத்து மின்ஹா அழகுனாக்கும் இந்த மண்ணிலிருந்து தான் உங்களை படைச்சோம், வஃபீஹா நுழைக்கும் இந்த மண்ணுக்குள்ள தான் உங்களை திரும்பவும் கொண்டு வந்துடுவோம், வமின்ஹா நுகுரிஜுக்கும் தாரக்கும் திரும்பவும் இந்த மண்ணுக்குள்ள தான் உங்களை மக்கள் மைதானத்திலிருந்து எழுப்பாடுவோம். அல்லாவுடைய வசனத்தை ஓதித்தான் நாங்கள் ஜனாசாவை அடக்கம் செய்திருக்கு. நாங்கள் வர வேண்டும். சகோதரர்களே, இன்றைக்கு பிரயோஜனமான முறையில் நடந்துச்சு. அந்த எல்லாருக்கும் ஜஸாக்கல்லாஹ். நான் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எழுப்பியிருக்கிறோம். உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் போட்டு எதுவும் கேட்கலாம். அதே மாதிரி இன்ஷால்லா மேலும் மேலும் நாங்கள் ஒவ்வொரு தலைவர்களுடைய அடிப்படையில் நாங்கள் நிகழ்ச்சியை செய்யோம். அதுக்கு நீங்கள் எல்லாரும் முத்தாசம் தான் இன்ஷால்லா. அப்படியான ஏற்பாடுகள் நடக்கும்பொழுது நாங்கள் உங்களை வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்கள் ஜிம்மாவோட எங்கள் மற்றவர்கள் நாங்கள் இன்னும் பண்ணுவோம் இன்ஷால்லா. அடுத்த கட்டமாக பெண்களுக்கு செய்வதற்கு ஒரு மசூரா நடக்குது இன்ஷால்லா. அப்படி ஏற்பாடுகள் அமைப்பு சரியாக இருந்தால் நாங்கள் இன்ஷால்லா உங்களுடைய டீச்சர்ஸை தருவோம் இன்ஷால்லா. ஜஸாக்கல்லாஹ். அடுத்தது கடைசியாக துவா செய்யணும். அடுத்தது குடும்பத்துக்கு தாசியத் ஆறுதல் சொல்லுவோம். அவங்களுக்கு அல்லாம என்ன சொல்றது, அல்லாஹ் அதாவது உங்களோட குடும்பத்தினுடைய பாவத்தால் மன்னிக்கணும் என்று நாங்கள் துவா செய்து கொள்வாருக்கு. எச்சரிக்கை என்னன்னு சொன்னால் மௌத்தான வீட்டில் வந்து இந்த நெஞ்சில் கையாட்சி கொண்டு வைத்தாரே இப்படி வைத்தாரே இந்த தலையில் அடிச்சு நெஞ்சில் அடிச்சது வந்து தமிழ் கலாச்சாரத்தில் இருக்குது. ஏன்னா அவங்கள வந்து மைய குறிப்பாடு ஆழ்வார மாதிரி அழுகிறதுக்கு ஆள் வைக்கிற அவங்க 5000 அழுக வைக்கிறது என்ன செய்யுது, அழுக வைக்கிறது. அந்த அமைப்புகள் ஒரு நாள் இஸ்லாத்தில் அவங்க அனுமதிக்கவே இல்லை. நாங்கள் அந்த அப்படியான ஒரு விஷயங்களை நாங்கள் செஞ்சு கொண்டு வரக்கூடாது. எங்களுக்கு சில விஷயங்கள் மோனிக்கா வச்சு செஞ்ச நேரம் இயலான மையத்தாக இருந்தால் என்னென்ன செய்யணும் பண்ணது சொல்லப்படுச்சு. இந்த கால் கட்டுற விஷயங்கள் அந்த விஷயங்களை நாங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணும். சில மார்க்கெட்டிங்கில் வர மையத்தில் என்ன செய்வாங்கன்னா நீங்கள் என்ன தான் வச்சாலும் மூக்கால் இடத்துல மண்ணோடு தைரியம் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், ஒரு சொபிப்பை கொண்டு வச்சுக்கொள்ளுங்க, பஞ்சோடு வச்சுக்கொள்ளுங்க. மையத்தை யார் பார்க்க வந்தால் மட்டும்